கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை நமக்கென்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நம்ம கடந்த 2 வாரங்களாக ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் அதே நேரத்தில் நமக்கு வேதத்தில் இருக்கிற மாபெரும் சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் கடந்த 2 வாரங்களாக. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடங்களும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பாடங்கள் இன்னும் போக போக ஆரம்பத்தில் கேட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பேசிக்காக இல்லாமல் இன்னும் என்ன ஆக ஆரம்பிக்கும், டீப்பாக போக ஆரம்பிக்கும் நம்ம வசனத்தில். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடங்கள், இந்த தொடர் பாடங்கள் எல்லாமே நம்ம எந்த ஆதார வசனத்தை மையமாக வச்சு பார்த்துட்ருக்குறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ இந்த வசனம் நம்ம ஆதார வசனமாக வச்சுருக்கிறோம். அப்படின்னா நம்ம சத்தியத்தை தெரிஞ்சிக்க சத்தியம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, விடுதலையாக்குது. ஆக்கிச்சா? எதுலேருந்து ஆக்கிச்சு? நரகம் அப்படின்ற தவறான உபதேசத்தில் நம்ம இருந்தோம் இவ்வளோ நாள். அந்த நரகம்ன்ற தவறான உபதேசத்துலேருந்து ஒரு பெரிய மாபெரும் சத்தியத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டா. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் நினச்சிருந்த ஒரு மைண்ட் செட்டும் சத்தியத்தின் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எது நியாய தீர்ப்பின் நாள்னா என்ன அப்படின்ற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி சத்தியத்தை நம்ம தெரிஞ்சிக்க இந்த சத்தியம் நம்மளை நிறைய அசத்தியத்திலேருந்து தவறான உபதேசத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகுதுன்னா விடுதலை பண்ண போகுது. அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ என்ன பாடம் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபை அப்படின்ற பாடத்தில் எத்தனாவது பாகம்? முதல் பாகம் பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எத்தனை பாகம் இருக்கும்? ஸோ 2 பாகம் இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே முதல் பாகம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் பாகத்தை கிறிஸ்துவின் சபை அப்படின்ற தலைப்பில் முதல் பாகத்தில் இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு உங்கள் முன்னாடி நம்ம என்ன பண்ண வைக்கிறோம், ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னாடி என்ன பண்ண வைக்கிறோம். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ ஜாப் கிடைச்சோன்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஜாயின் பண்ணோடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஜாயின் பண்ண அந்த ஒரு ஆஃபீஸரை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இவர் கிறிஸ்டியன், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றவர் ஜாயின் பண்ணிக்கிறார். போய் இவர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இவர் பேர் ஜான், இவர் நான் புதுசாக வந்திருக்கார் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிறவரை கேட்குறாரு, உங்கள் பேர் என்னன்னு. அவர் சொல்கிறார், என் பேர் ராமசாமி அப்படின்னோடனே அவர் கையை கொடுத்துட்டு ஓகே தேங்க்யூன்னு சொல்கிறார். ஸோ அடுத்தது இன்னொருத்தர் போகிறார். இன்னொருத்தர் பேர் போய் கை கொடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய பேர் அப்துல் காதர் அப்படின்னு சொன்னோடனே கையை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறார். அடுத்தது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், என் பேர் டேவிட் அப்படின்னு சொன்னோடனே இவர் என் பேர் ஜான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்க 2 பேருமே அடுத்து நீங்களும் கிறிஸ்டியனா? ஆமாம் நானும் கிறிஸ்டியன். நீங்கள்? நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு பேசிட்டு அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சர்ச் கேட்பாங்களா இல்லைங்களா? இப்போ என்னுடைய கேள்வி இதே ஒரு புதுசா ஒருத்தர் இந்துவா இருக்க ஒரு ஜாயின் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க அந்த ஆஃபீஸில். அந்த மேனேஜர் வந்து ஒரு இந்துவா இருக்கிறவரை இன்னொரு இந்து கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்பாரா? ஒருவேளை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஜாயின் பண்ணும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஒரு இந்து இன்னொரு இந்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கேட்காத ஒரு கேள்வியை, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து கேட்காத ஒரு கேள்வியை கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ஒரு சகோதரர்களை கிறிஸ்தவர் தெரிஞ்ச உடனே நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போம் பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்க எந்த சர்ச்? ஏன் இந்த கேள்வி வருது? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எத்தனை பிரிவுகள் இருக்கு? எவ்வளோ? அதான் நிறைய எவ்வளோ இருக்கும்? 2000 and above பிரிவுகள், டினாமினேஷன்ஸ் சொல்றீங்களா? எத்தனை பிரிவுகள் இருக்கும்? உதாரணத்துக்கு சகோதரி சொல்ற 2000க்கு மேலே. வேற 200, சிஸ்டர் 2000 சொல்லிட்டாங்க. அப்படின்னா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா 41,000 டினாமினேஷன்ஸ் இருக்குதாம்மா. எங்க பிரதர் இதை நம்ம சிரிச்சிட்டு சொல்றோம். ஆக்சுவலாக இதை நம்ம கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. சீரியஸான விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம்.
ஒரு இந்து முஸ்லிம் கேட்காத ஒரு கேள்விய கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. பட் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டில் போய் சர்ச் பண்ண 41,000 டினாமினேஷன்ஸ் இருக்கான். சர்ச்சஸ் இல்ல, டினாமினேஷன்ஸ். 41,000 டினாமினேஷன்னா ஒரு டினாமினேஷன்ல எவ்வளவு சர்ச்சஸ் இருக்கும்? ஒரு டினாமினேஷன் புரியுதுங்களா? என்ன எதெல்லாம் டினாமினேஷன்? 41,000 டினாமினேஷன் இருக்குல்ல, பிரிவுகள். எதெல்லாம் பிரிவுகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டை போடுறதுக்கு என்னென்ன சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு டினாமினேஷன், அடுத்தது சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு டினாமினேஷன், அதே நேரத்தில் பெண்டிகாஸ்ட் அப்படின்றது ஒரு டினாமினேஷன், பேப்டிஸ்ட் அப்படின்றது ஒரு டினாமினேஷன், மெத்தடிஸ்ட் அப்படின்றது ஒரு டினாமினேஷன், அதே நேரத்தில் ஏஞ்சலிக் அப்படின்றது ஒரு டினாமினேஷன், லுத்ரன் அப்படின்றது ஒரு டினாமினேஷன், ஆர்சி அப்படின்றது ஒரு டினாமினேஷன், அதே மாதிரி சிஎஸ்ஐ அப்படின்றது ஒரு டினாமினேஷன், வேற டிபிஎம் சிபிஎம் அப்படின்றது ஒரு டினாமினேஷன். இது 41,000க்குள்ளதான் வருதா? இருக்கு. ஓகே. அப்படின்னா இவ்வளோ பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? இவ்வளோ பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் எத்தனை பைபிள் வச்சுட்டு இருக்கிறோம்? ஒரே பைபிள் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரே பைபிள் வச்சிருந்தா எத்தனை கடவுள்? நமக்கு ஒரே கடவுள் தான். எத்தனை விசுவாசம் இருக்கணும்? ஒரே விசுவாசம் இருக்கணும். வசனமே வாசிச்சலாம் பாருங்க. எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். அப்படின்னா ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஏன் நம்ம கையில் எத்தனை பைபிள் இருக்கு? ஒரே பைபிள் தான் இருக்கு. ஆனா ஒரே பைபிள் கையில் வச்சுட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு பைபிள் கையில் வச்சுக்கிறோம். ஆனா எத்தனை டினாமினேஷன் இருக்கு? 41,000 டினாமினேஷன் இருக்குன்னா, இந்த டினாமினேஷன் பிரிவுகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 41,000 டினாமினேஷன்ல எத்தனை விசுவாசம் இல்ல? ஒரே விசுவாசம் இல்ல. 41 டினாமினேஷனுக்குனா எத்தனை விசுவாசம் இருக்கு? கரெக்டா இல்லைங்களா? 41,000 விசுவாசம் இருந்தாதான் எத்தனை பிரிவுகள் இருக்கும்? உதாரணத்துக்கு சிஎஸ்ஐனுடைய விசுவாசம் ரோமன் கேத்தலிக் விசுவாசம் சேமா இருக்குமா? ரோமன் கேத்தலிக் விசுவாசம் பெண்டிகாஸ்டுடைய விசுவாசம் சேமா இருக்குமா? சேமா இருக்கா? அப்படின்னா இத்தனை 41,000 பிரிவுகள் எத்தனை விசுவாசம் இருக்குது? 41,000 விசுவாசம் இருக்குதுன்னா அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வருமா வராதா? ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா எத்தனை சபைதான் இருக்கும்? ஒரே சபைதான் இருக்கும். கரெக்டுங்களா? 41,000 சபைகள் இருக்குன்னா, 41,000 பிரிவுகள் இருக்குன்னா எத்தனை விசுவாசம் இருக்குது? 41,000 விசுவாசம் இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, கிறிஸ்து எத்தனை சபைக்கு தலையாக முடியும்? கிறிஸ்து எத்தனை சபைக்கு தலையாக முடியும்? ஒரே சபைக்கு தலையாக முடியும். கரெக்டா? அப்படின்னா எத்தனை சபைகள் இருக்குது? எத்தனை பிரிவுகள் இருக்குது? 41,000 பிரிவுகள், 41,000 விசுவாசம் இருக்குன்னா 41,000 விசுவாசம் இருக்கிற சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்க முடியுமா? அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்து இந்த சபைக்கு தான் தலையா இருப்பாராமா. வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபைகளாகிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறன்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? அவரே சபையாகிய சரீரத்துக்கு என்னவா இருக்கிறாருமா? அப்படின்னா ஒரு சபைக்கு தான் யார் தலை? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. கிறிஸ்து சபைகளுக்கு தலையா இருக்கிறது போல அப்படி போட்டிருக்கா? கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரமா? தலையா இருக்கிறாரமா. அப்படின்னா எத்தனை சபை? ஒரே சபை. அப்படின்னா வசனத்தை சபைகள் போட்டிருக்குதா, சபைன்னு போட்டிருக்கா? சபைன்னு போட்டிருக்கு. எத்தனை சபை தான்? ஒரு சபை தான். அப்படின்னா என்னோட கேள்வி, வசனம் சொல்லுது எத்தனை சபைகள்லாம் இருக்கணும்னு? ஒரே சபை தான் இருக்குது. அந்த சபைக்கு தான் யாரு தலை? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில எத்தனை பிரிவுகள் இருக்கு? 41,000 பிரிவுகள் இருக்குது. அப்படி இப்ப என்னோட கேள்வி, யோசிச்சு சொல்லுங்க, இந்த 41,000 பிரிவுகளுக்கு கிறிஸ்து தலையா இருப்பாரா? வசனம் சொல்லக்கூடிய அந்த ஒண்ணுக்கு கிறிஸ்து தலையா இருப்பாரா? வசனம் சொல்லக்கூடிய ஒண்ணுக்கு கிறிஸ்து தலையா இருப்பார். ஆனா 41,000 பிரிவுகளுக்கு யார் தலையா இருக்கிறது வாய்ப்பு இல்ல? கிறிஸ்து தலையா இருக்கிறது வாய்ப்பு இல்ல. இப்ப அடுத்த கேள்வி, நாம எங்க இருக்கிறோம்?
41,000க்குள்ள ஒண்ணுத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல வசனம் சொல்லக்கூடிய ஒண்ணுத்துல இருக்கிறோமா? 41 உதாரணத்துக்கு ஒருவேளை எங்க ஊர்ல கிராமத்துல நம்ம எங்க சர்ச் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட அந்த சர்ச்சை வழி நடத்தக்கூடியவங்க ஏதோ ஒரு டினாமினேஷன் இருக்கும் இல்லையா? அப்படின்னா 41 டினாமினேஷன்ல ஒரு டினாமினேஷன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த 41,000 டினாமினேஷன் கிறிஸ்டியனாவா இருக்க போறது இல்ல, தலையா இருக்க போறது இல்ல. அப்படின்னா நாம் 41,000க்குள்ள இருக்கலாமா, இல்ல வசனம் சொல்லக்கூடிய அந்த ஒண்ணுல இருக்கலாமா? கேள்வி முடிஞ்சுச்சுங்களா? 41,000 டினாமினேஷனுக்குள்ள நம்ம இருக்கலாமா, இல்ல வசனம் சொல்லக்கூடிய ஒண்ணுல இருக்கலாமா? வசனம் சொல்லக்கூடிய ஒண்ணுல இருந்தாதான் நமக்கு யாரா தலையா இருப்பார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு தலையா இருப்பார். ஆனா 41 டினாமினேஷனுக்குள்ள நம்ம இருந்தோம்னா நமக்கு என்னவா இருக்க மாட்டார்? யார் தலையா இருக்க மாட்டார்? கிறிஸ்து தலையா இருக்க மாட்டார். அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, வசனம் சொல்லக்கூடிய ஒண்ணுக்கு தான் கிறிஸ்து தலையா இருப்பார்னா இந்த 41,000 பிரிவுகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு, அது கரெக்டா? தவறு இல்லையா? அப்ப தவறுனா அதுக்குள்ள நம்ம இருக்கிறது கரெக்டா? அதுவும் தவறு. அப்படின்னா இந்த 41,000 பிரிவுகள் எதனால வந்துச்சு? இந்த பிரிவுகள் இருக்கீங்களா, அந்த பிரிவுகள் வரதுக்கு காரணம் என்ன? காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆதிகால சபையிலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டார்ட் ஆனதை நான் இந்த குரூப்பு நான் அந்த குரூப்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிஞ்சிருக்கிறவங்களை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் கண்டம் பண்றார். என்ன சொல்லி கண்டம் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆவியில் இருக்கிறீங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்து நீங்க எப்படி நடக்கிறீங்க? கிறிஸ்துவுடைய மார்க்கத்தில் நடக்கல, நீங்க யாருடைய மார்க்கத்தில் நடக்கிறீங்க? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம் ஒரு மனுஷனுடைய வழியில் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ஆனா கிறிஸ்துவுடைய வழியில் போல. ஏன்னா சொல்றாரு பாருங்க, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? அங்க என்ன சொல்லிட்டாங்க? நான் யார் குரூப்? நான் பவுல் குரூப். இன்னொருத்தர் நான் அப்போலோ குரூப். இன்னொருத்தர் நான் கேபா குரூப். இப்படி இருந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கிறது அப்போஸ்தலன் பவுல் வெரி குட் சொல்றாரா, ரொம்ப ஒஸ்ட்னு சொல்றாரா? அதான் சொல்ல, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொரு அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குரியவர்களா இல்ல. மாம்சமா யோசிக்கிறீங்க. இது முற்றிலும் தவறு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு. எங்க? அங்க. இங்க இப்போ இந்த வசனத்தை இப்போ யோசிப்பாங்க. நான் சிஎஸ்ஐ சார்ந்தவன் என்றும் நான் ஆர்சிஐ சார்ந்தவன் என்றும் நான் பெண்டிகஸ் சார்ந்தவன் என்றும் ஒருவேளை சகோதரன் சபையினுடைய பேரை சொல்லாமல் போயிட்டா தப்புச்சுன்னு நினைக்க வேண்டாம். அது எல்லாமே எந்த டினாமினேஷனுக்குள்ள வரும்? 41 டினாமினேஷன். இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கிறது அப்போஸ்தலன் பவுல் வெரி குட் சொல்றாரா, இதை மாம்சத்தின் சிந்தைன்னு சொல்றாரா? மாம்சத்தினுடைய சிந்தை. இந்த மாதிரி மாம்ச சிந்தையில் இன்னைக்கு பிரிவுகள் டினாமினேஷனாக பிரிஞ்சது காரணமே அவங்கவுங்களுடைய மாம்சத்தினுடைய விருப்பத்தை சொல்லி யார் அந்த விருப்பத்துக்கு சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்க ஒரு டினாமினேஷன். இப்படி தான் பல டினாமினேஷனை பண்ணியிருக்குதுங்க, உருவாயிருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அந்த டினாமினேஷன் கிறிஸ்து விரும்புவார்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார், நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பிரிவினைகள் விரும்பல, நான் ஒரே ஒன்று தான் விரும்புகிறேன், கிறிஸ்துவனுடைய சபையில் அங்கமாக தான் நான் விரும்புகிறேன், அதுக்கு தான் அவர் தலையாக இருக்கிறான்றத அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ இந்த ஒரு சபைகள் இவ்வளோ பிரிவுகள் வந்துச்சு இல்லைங்களா? இந்த பிரிவுகள் வந்தது காரணம் என்ன? காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சபையை என் சபைன்னு எங்கேயாச்சும் பேசியிருக்கிறாரா? வசனம் சொல்லக்கூடிய அந்த சபை இருக்கு இல்லையா, அந்த சபையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் என் சபை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? எஸ் ஆர் நோ? 41,000 டினாமினேஷன் கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு, இது என்னுடைய டினாமினேஷன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு கிறிஸ்து. சிஎஸ்ஏ என் சபை, ஆர்சி என் சபை, இல்ல லுத்தரன் என் சபை அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்ல மாட்டார், அது பிடிக்காது. அது மாம்சத்தினுடைய சிந்தை. இந்த மாதிரி ஸ்பிரிட் கிறிஸ்துவும் அங்கீகரிக்கிறது இல்ல, அப்போஸ்தலனும் அங்கீகரிக்கிறது இல்ல. ஆனா நம்ம அதுக்குள்ள இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆவியில் இருந்தோம்னா நம்மளும் தேவன் என்ன பண்ண மாட்டார், நம்மள
அங்கீகரிக்க மாட்டார். அப்படின்னா இந்த இடத்துல வசனம் ஒன்று சொல்லியிருக்கு இல்லையா? எத்தனை சபை சொல்லியிருக்கு வசனம்? ஒரு சபை சொல்லியிருக்கு. அந்த ஒரு சபை எங்கேயாச்சும் நம்முடைய ஆண்டவர் அந்த ஒரு சபையை பற்றி பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரா பேசலீங்களா? எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்திய 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு. யாருடைய சபை? சபைகளே இல்ல, என் சபையை கட்டுறேன் அப்படின்னு யாரே சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைன்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த சபையை பத்தி அவர் சொல்லும் போது யாருடைய சபைன்னு சொல்றாருங்க? என் சபை அப்படின்னு சொல்லியிருக்கிறார், சபைகள்னு சொல்லலை. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா என் சபையே கட்டுவேன்னு சொன்னார். இந்த வசனத்தை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு, இந்த வசனத்தை தவறா புரிஞ்சனுடைய விளைவு எத்தனை டினாமினேஷன் உருவாச்சு தெரியுங்களா? 41,000 டினாமினேஷன்ஸ். அப்படின்னா இந்த வசனத்தை எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்து என் சபை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? இப்போ எல்லாருமே இந்த ஆலயத்தை கட்டிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? இது யாருடைய சபை? ஆண்டவருடைய சபை. இது யாருடைய சபை? ஆண்டவர் சபை. அது யாருடைய சபை? ஆண்டவர் சபை. இந்த ஆலயத்தில் தான் யார் வாசம் பண்றது? ஆண்டவர். இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே, அப்படின்னா எப்படி இது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்முடைய ஆண்டவருடைய சபை பத்தி சொல்லும் போது இந்த வசன தவறா புரிஞ்சுதான் காரணம். என்ன தவறா புரிஞ்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சபையை கட்ட முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த சபைக்கு அஸ்திபாரம் எதை வச்சிருக்கிறாரு? கல்லை வச்சிருக்க. அதனால மால் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கல்ல அஸ்திபாரமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவின் சபையை கட்டுறதுக்கு எதை அஸ்திபாரம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்ல அஸ்திபாரம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குரூப்பு இல்லைங்க, அங்கே கல் அஸ்திபாரம் போட சொல்ல, அங்கே யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாருங்க? பேதுரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, நான் உனக்கு சொல்ல, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னா, ஏசு கிறிஸ்து கல் அஸ்திபாரம் பத்தி பேசல, யார் அஸ்திபாரம் போட சொல்லியிருக்கிறாரு? பேதுரு அஸ்திபாரம் போட சொல்லிட்டு ஒரு குரூப் பேதுரு அஸ்திபாரம் வச்சுட்டாங்க, ஒரு குரூப் எதை அஸ்திபாரம் வச்சுட்டாங்க? கல் அஸ்திபாரம் வச்சுட்டு தான் இப்படி வந்தது 41 டினாமினேஷன். அப்படின்னா கல் அஸ்திபாரம் வச்சு கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்னைக்கு இருக்கா இல்லையா? எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கா இல்லையா? சர்ச்சு. இந்த சர்ச் எல்லாமே எதை அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க? கல் அஸ்திபாரம் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சர்ச் எல்லாமே கல் அஸ்திபாரமா போட்டு கட்டிட்டு பெரிய பெரிய கட்டிட்டு இந்த ஆலயத்தில் யார் வாசம் பண்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு. எங்க சர்ச்சில் தாங்க யார் வாசம் பண்றது? ஆண்டவராக இயேசுக்கு வாசம் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு கல் அஸ்திபாரம் வச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் சைட்லாம் போய் பார்த்தா தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். சில பேருக்கெல்லாம் வீடு அட்ரஸ் எல்லாம் எப்படி தெரியும் சொல்லுவாங்க? இவருடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டா, அதோ தெரிந்து பாருங்க, அந்த ஒரு சர்ச் கோபுரம், அந்த கோபுரத்துக்கு ரைட் சைடில் தாங்க அந்த அவங்க வீடு இருக்கு. அப்படின்னா எப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, கல் அஸ்திபாரமாச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கோடிக்கணக்கில் செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்டா இல்லைங்களா? அதுக்குன்னு தனியாக ஃபண்ட் ரெடி பண்ணி அந்த ஆலயத்தை கட்ட கோடி கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி பில்டிங்கை கட்டிட்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதில் யார் வாசம் பண்றது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சபையில் தான் வாசம் பண்றாரு. இங்க வந்தால் நீங்க எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அதையும் நம்பி நம்ம போயிட்டு இருக்கிறோன்னா நம்ம வசனத்தை என்ன பண்ணலாம்? நம்ம படிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7:48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் என்ன பண்ணலையாமா? வாசமாய் இரார். யாராச்சு இந்த சர்ச்சில் தான் ஆண்டவர் வாசம் பண்றார் சொன்னாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம். ஒருவேளை இந்த வசனம் தப்பா போட்டாங்களோ? சரி, இன்னொரு வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிற தெளிவா சொல்லிட்டார். உன்னதத்திலும் அதில் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்தையும் பூமியையும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில்
ஆலயங்களில் வாசமாய் வாசமாய் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். கைகள் கல்ல அஸ்திபாரமா போட்டு கட்டப்பட்ட ஆலயத்துல யார் வாசமா இருக்கிறது இல்லையா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமா இருக்கிறது இல்லையா? நம்ம என்ன பண்ண இவ்வளவு நாள்ல இந்த சர்ச்சில் தான் வாசமா இருக்கிறான்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். கரெக்டா இல்லைங்களா? ஒரு சில குரூப்பு இல்லைங்க, அங்க இல்லைங்க, யார் அஸ்திபாரம் போட சொல்லியிருக்கார்? நம்முடைய ஆண்டவர் பேதுரு அஸ்திபாரம் போட்டிருக்கார், போட சொல்லியிருக்கார். அதனால வெயிட் பண்ணியிருந்தாங்க, எப்போ பேதுரு சாவாரு அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி செத்த உடனே அவர் அஸ்திபாரமா வச்சு கட்டிட்டாங்க. எதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ரோம். வேட்டிகன் சிட்டியில் இருக்கு இல்லையா? வேட்டிகன் சிட்டியில் சர்ச் ஆஃப் ரோம், ரோமன் கேத்தலிக்கனோட கோட்டை. இந்த சர்ச் ஆஃப் ரோம் இது எதனுடைய அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் ஆஃப் ரோம் இந்த ஒரு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது கீழே யாருடைய கல்லறை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுருடைய கல்லறை இருக்கு. இந்த பேதுருடைய கல்லறையின் மேலே கட்டப்பட்டதா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஆஃப் ரோம் அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரோமன் கேத்தலிக்கினுடைய சர்ச் வேட்டிகன் சிட்டியில். அப்போ என்னுடைய கேள்வி கிறிஸ்து சொன்னார்ல, என் சபை நான் கட்ட போறார். அந்த சபை கிறிஸ்துவனுடைய சபைக்கு கல்ல அஸ்திபாரம், கிறிஸ்துவனுடைய சபைக்கு பேதுரு அஸ்திபாரம். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சபைக்கு யார் அஸ்திபாரம்? கேட்குற கேள்வி புரியுங்களா? இயேசுக்கு சொல்ற ஏன் சபை அப்படின்னு சொல்றாருன்னா அந்த சபைக்கு கல்ல அஸ்திபாரம் இல்ல, பேதுரு அஸ்திபாரம் வைப்பாரா இல்ல. அப்படின்னா கிறிஸ்துவோட சபைக்கு யார் தான் அஸ்திபாரமா இருக்கணும்? அவர் தான் அஸ்திபாரம். யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். அவர் கட்டிட்டு இருக்கிற ஆலயத்துக்கு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:11 வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவோட சபைக்கு அஸ்திபாரம் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தவிர்த்து வேற அஸ்திபாரத்தை போட்டா ஒருவனாலும் கூட, அது கல்லா அஸ்திபாரம் வச்சாலும் கிறிஸ்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு. பேதுரு அஸ்திபாரம் வச்சாலும் கிறிஸ்து பண்ண மாட்டாரு, அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா கிறிஸ்துவோட சபைக்கு யார் தான் அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். அவர் அஸ்திபாரம் வச்சு அவர் மேல கட்டப்படக்கூடிய ஆலயங்கள் தான் கிறிஸ்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா தவிர கல்லுனால கட்டப்பட்ட ஆலயத்திலையோ பேதுரு அஸ்திபாரமா வச்சு கட்டப்பட்ட ஆலயத்திலையோ கிறிஸ்து என்னவா இருக்க மாட்டாரு? வாசமா இருக்க மாட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் வச்சு கட்டப்பட்ட ஆலயம் எங்க இருக்கு? எங்கேயாவது சென்னையில் எங்கன்னா இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆக்சுவலா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட பேசியிருந்தார் இல்லைங்களா? பேசின அந்த வசனம் தானே இன்னைக்கு 41 டினாமினேஷன் உருவாக்கிச்சு. இந்த 41 டினாமினேஷன் நம்ம பிரித்து பார்த்தா கல் அஸ்திபாரம் வச்சு கட்டப்பட்ட ஆலயங்கள்லாம் ஒரு டினாமினேஷன் ஆகிட்டு இருக்கோம். அதில் பல டினாமினேஷன் பிரிஞ்சிருக்கும். அதே பேதுரு அஸ்திபாரம் வச்சு கட்டப்பட்ட ஆலயத்துக்கு அதில் பல டினாமினேஷன் போயிட்டு கடைசியில் எவ்வளோ டினாமினேஷன் வந்துருச்சு? 41,000 டினாமினேஷன் வந்துச்சு. ஆனால் கிறிஸ்துடைய சபை ஒரே ஒரு அங்கம்தான். அந்த சபைக்கு யார் தான் தலைன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை. யார் தான் அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். அப்படின்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்ட நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனம் எப்படி தவறாக புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்திய 16:18 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா இங்க நீ பேதுருவா இருக்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுன்னு சொல்லும் போது ஒருவேளை பேதுரு மேல கட்டுற ஐடியா நமக்கு ஆண்டவராக இயேசு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கும்போது கிரைஸ்ட் நமக்கு பேதுரு அப்போஸ்தலர்கிட்ட சொல்லுவார், நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே வந்துடுவார். யாரு? பேதுரு வந்து இங்கே பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஆகக்கூடாது, சாகக்கூடாதுன்னு சொல்லுவார். சாகக்கூடாது சொன்னோடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பேதுரை பார்த்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார்? அப்பால் இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்படின்னா இதுக்கு முன்னாடி உன் மேலே சபை கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் எப்போ நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டியோ இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருப்பாரா?
அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேதுரு மேல ஆலயத்தை கட்டுறதை பத்தி பிளான் இல்ல, கல் அஸ்திபாரமா வச்சு கட்டுறதுக்கான பிளான் இல்ல, அவரே அஸ்திபாரம் வச்சு கட்டுற பிளான்ல இருக்கிறதுனால தான் இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கான்வர்சேஷன் பேச காரணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, முதலாம் முறையில் வந்து அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். ஊழியம் பண்ணியிருந்த அவரை யாருன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு கேட்டார் சீஷர்கிட்ட, என்ன யார் இந்த ஜனங்க தெரிஞ்சுட்டுக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து எலியான்றாங்க, யோவான் ஸ்நானகன்றாங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர்ன்றாங்க, அதே மாதிரி எரியமே தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிங்க எல்லாரும் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்னன்னு விசுவாசிக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டோடனே கீப் குவைட், எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. சடனாக ஒருத்தர் எழுந்திரிச்சார். யாருங்க? பேதுரு எழுந்திரிச்சு சடனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க. சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, சாதாரண ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மத்திய 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நாங்க என்ன பண்றோம்? ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறோம், உறுதியா நம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் தான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதுரு, ஆக்சுவலா நீ சொல்லல, இது உனக்கு வெளிப்படுத்திக்கல. யார் உனக்கு வெளிப்படுத்தினது? தேவன் தான் வெளிப்படுத்தினார். ஏதோ நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன வேண்டாம், ஆக்சுவல் தேவன் வெளிப்படுத்தினார். என்ன சொல்ற, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு பேதுரு பத்தி கல்லை பத்தி சொல்ல. அப்போ பேதுரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாரை பத்தின ஸ்டேட்மெண்ட்? யார் அஸ்திபாரம் வச்சு சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறாங்களோ, அந்த உறுதியான நல்ல ஸ்ட்ராங்கா கல் மாதிரி உறுதியா யார் வச்சுக்க விசுவாசம், அந்த விசுவாசம் உள்ளவர்களை என்ன அஸ்திபாரம் வச்சு என்ன பண்ண போறேன்? நான் சபையை கட்ட போறேன். அப்படின்னா இங்க கிறிஸ்துவை உறுதியா யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள வச்சு கிறிஸ்து கட்டக்கூடிய ஆலயம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபை. அந்த ஒரு சபைக்கு கிறிஸ்து மட்டும்தான் அஸ்திபாரமே தவிர, இந்த ஒரு வசனத்தின் சொல்லப்பட்ட கிறிஸ்துவ பத்தின தெளிவான விசுவாசம் மட்டும்தான் அஸ்திபாரமே தவிர, கல்லையோ பேதுருவையோ கிறிஸ்து அஸ்திபாரம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணல, விரும்பல. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு 41 டினாமினேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மெம்பர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில. கரெக்டா? 41,000 டினாமினேஷன் சபைகள் இந்த பூமியில மெம்பர் ஆயிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சபையை கட்டுறாரு இல்லையா, அவருடைய சபைன்னு சொல்றாரு இல்லையா, அந்த சபை எங்க இருக்கு, எங்க கட்டுறார், எங்க கட்டின்னு இருக்கிறார் அவர், எங்க கட்டிட்டு இருக்கிறார்? அந்த சபையில் நம்ம போய் மெம்பர் ஆகணும். இது வரைக்கும் நம்ம எதில் மெம்பர் ஆயிருப்போம்? 41,000 டினாமினேஷன்ல ஏதோ ஒரு சபையில போய் மெம்பர் ஆயிருப்போம். கரெக்டா? இப்ப இதே ஒரு இடத்துல வேலை நிமித்தமா வேற எங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு வச்சுங்க, இதே ஒரு டினாமினேஷன் எங்க இருக்குதோ அங்க போய் நான் ஆகும், போயிட்டு மெம்பர் ஆகும். மெம்பர் ஆயிட்டேன்னா ஒரு சந்தோஷம், பாட நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டேன், அவ்வளோ. சர்ச்சுக்கு போலன்னு கூட நமக்கு என்ன கிடைச்சிடும், மெம்பர் ஆயிட்டோம், சர்ச்சுக்கு போலன்னு என்ன கிடைச்சிடும், நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கல் அஸ்திபாரம் போட்ட ஆலயத்திலையும் பேதுரு அஸ்திபாரம் போட்ட ஆலயத்தில் மெம்பர் ஆகிறது போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சபை எங்க கட்டிட்டு இருக்கிறாராமா, அவர் எங்க கட்டிட்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம எங்க மெம்பர் ஆக சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேர் ஆனவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். போதும் சிஸ்டர், நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் சபை எங்க இருக்கு, எங்க இருக்குதாமா? அது பரலோகத்துல பேர் எழுதியிருக்கிற. அப்படின்னா அவர் ஆலயத்தை எங்க கட்டின்னு இருக்கிறாரு, எங்க கட்டிட்டு இருக்கிறாருங்க, பரலோகத்துல ஆலயத்தை கட்டிக்கிறாரு. அந்த ஆலயத்துல யார் மெம்பர் ஆகணும், யார் மெம்பர் ஆகணும், நம்ம மெம்பர் ஆகணும். கரெக்டா? அப்படின்னா அந்த ஆலயம், கிறிஸ்து கட்டிட்டு இருக்கிற ஆலயம் கல்லுனால கட்டப்பட்ட ஆலயத்தை பத்தி பேசல, பேதுருனால கட்டப்பட்ட ஆலயத்தை பத்தி பேசல. அவர் பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிற அந்த ஆலயத்துல யார் மெம்பர் ஆகணும்னு விரும்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் மெம்பர் ஆகணும்னு விரும்புறாரு. இங்க இருக்கிற ஆலயத்துல
ஒரு 1000 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துனா என்ன பண்ணிடுவாங்க? மெம்பர் ஆக்கிடுவாங்க. பரலோகத்தில் கிறிஸ்துனுடைய சபையில் அங்கமாகணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகிட முடியுமா? அவர் கட்டியிருக்கிற அந்த ஆலயத்தில் நீங்களும் நான் மெம்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? சாதாரண மெம்பர் ஆகிட முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் கிறிஸ்து மெம்பரா அக்செப்ட் பண்ண முடியாது. கிறிஸ்துனுடைய சுபாவம் யாருக்குள்ள எக்ஸ்ட்ரீமா வளர்ந்துருக்குதோ அவங்களால மட்டும்தான் அந்த ஆலயத்தில் ஆக முடியும், மெம்பர் ஆக முடியும். அப்படின்னா நீங்களும் நானும் கல்லுனால கட்டப்பட்ட ஆலயத்திலேயோ பேதுனால கட்டப்பட்ட ஆலயத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு ஓட வேண்டியது அவசியம் இல்லை, அது வேஸ்ட். ஆனா நம்ம எங்க மெம்பர் ஆகிறதுக்கு ஓடணும் தெரியுங்களா? சர்வ சங்கமாகிய சபை, பரலோகத்தில் கிறிஸ்து கட்டிட்டு இருக்கிற அந்த சபையில் அங்கமாகறதுக்கு ஓட வேண்டியது இருக்குது, வாழ வேண்டியது இருக்குது, கிறிஸ்துக்காக நம்ம சாக வேண்டியது இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா அந்த சபையில எவ்வளவு பேர் மெம்பர் ஆக முடியும்? பரலோகத்தில் கிறிஸ்து ஒரு ஆலயம் கட்டுங்கிறாருன்னா அந்த ஆலயத்தில் எவ்வளோ பேர் மெம்பர் ஆக முடியும்னு கேட்குறேன். அது எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குது, அங்கே தான் கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த ஆலயத்துக்கு நம்மளை மெம்பர் ஆக தான் நம்ம கூப்பிட்டுருக்கிறார். எவ்வளோ பேர் மெம்பர் ஆக முடியும்? எவ்வளோ பேர் மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கு. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சர்வசங்கமாகிய சபையில் மெம்பர் ஆகிறது எவ்வளோ பேர் தான் ஆக முடியுமாம்மா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர். யாருங்க அது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட யாரோடு கூட? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட. அப்படின்னா அவருடைய ஆலயமா இருக்கிறவங்க எங்க தான் இருக்க போறாங்க? அவர் கூட தான் இருப்பாங்க. கரெக்டா? அவருடைய ஆலயம் எங்க கட்டிட்டு இருக்கிறார்? பரலோகத்துல. அப்படின்னா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாருன்னா அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரே, கிறிஸ்து கட்டிருக்கிற பரலோகத்தில் கட்டிருக்கிற அந்த ஆலயத்துல எவ்வளவு பேர் தான் மெம்பர் ஆக முடியும் பார்த்தீங்கன்னா 144,000 பேர் மாத்திரம் தான் அதில் மெம்பர் ஆக முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, மெம்பர் ஆக முடியாது. அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு சபையில் எவ்வளோ பேர் தான் மெம்பர் ஆக முடியும்? 140,000 பேர் தான் மெம்பர் ஆக முடியும். அவர் கட்டியிருக்கிற ஆலயத்தில் அவ்வளோ பேர் தான் மெம்பர் ஆக முடியும்னா அந்த மெம்பர்ஷிப்பை வாங்குறதுக்கு தான் இந்த 144,000 ஒருத்தரை மாறத்துக்கு தான் இப்போ யாருக்கு வந்திருக்குது இன்விடேஷன்? நமக்கு வந்திருக்கு இன்விடேஷன். அப்படி எப்படி பிரதர் அங்கே இருக்கிற 140,000 பேருக்கு அந்த ஒரு வாய்ப்புக்கு நமக்கு எப்படி பிரதர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி யார் அந்த 144,000 பற்றி பேரை சொல்லும் போது வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் யாராமா இவங்க? இந்த 144,000 பேர் கிறிஸ்துடைய சபை. கரெக்டா? கிறிஸ்துவின் சபை அவரோட கூட இருக்க கூப்பிடுறாங்க. அப்படி அவரோட கூட இருக்கக்கூடிய அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமாமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதல் அவர்களே. அப்படின்னா அந்த 140,000 பேர் மேரேஜ் பண்ணிக்காதவங்க இருப்பாங்க. வசனம் சொல்லியிருக்கல. அப்படின்னா அந்த ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தல் இவர்கள்னா அவர்கள் பிரதர்ஸா சிஸ்டர்ஸா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதல் இவர்கள் போட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துடைய சபையில் பிரதர்ஸ் மட்டும் தான் ஆக முடியுமா? அப்படின்னா இந்த வசனத்தில் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுதல் எவர்களேன்னு சொல்லி இந்த வசனம் தவறா புரிஞ்சுன்னு சில பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ பின்னாடி ஒரு சப்ஜெக்ட் வேற பார்க்கலாம். அடுத்தது கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும். அப்படின்னா இதுல வெறுமே பிரதர்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. அந்த 144,000 பேர்ல அங்கமாகறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, சகோதரர்களா இருக்கு நமக்கும் வாய்ப்பு இருக்கு, சகோதரில வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எப்படி இருக்குமாமா? கற்புள்ளவர்களே இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் எங்க போனாலுமே அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. சொன்னாரா நம்முடைய ஆண்டவர் முதலாம் முறையில என்ன சொன்னாருங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக. அந்த 144,000 பேர் கிறிஸ்துவின் சபை என்கிற 144,000 பேர் எங்கிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவங்களா? எங்கிருந்து? இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவுக்கும்
முதற் பலனாக. அப்படின்னா 1,40,000 பேர் அப்படின்னு கிறிஸ்துடைய சபை எங்கிருந்து வரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷர்களிலிருந்து வரக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதான் வசனம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இந்த உலகத்திலே முதற் பலன்கள். அவங்க தான் யாருடைய சபை? அவங்க தான் யாருடைய சபை? கிறிஸ்துனுடைய சபை. அப்படி இந்த கிறிஸ்துடைய சபையை, இந்த 1,40,000 பேர் இருக்கிற கிறிஸ்துடைய சபை பரலோகத்தில் கட்டியிருக்கிறார். எவ்வளோ வருஷமாக கட்டியிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எவ்வளோ வருஷத்துலேருந்து கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு முதல் முறையில் வந்தார் இல்லைங்களா? வந்துட்டு இந்த ஆலயத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணி 12 பேரை கூப்பிட்டார், என்னை பின்பற்றி என்ன பண்ணுங்க வாங்கன்னு சொன்னார். வந்தாங்களா? மறிச்சாங்களா? அப்படின்னா அந்த 12 பேரும் கிறிஸ்துடைய பரலோகத்தில் பேர் இருக்கிற ஆலயத்தில் என்ன ஆயிட்டாங்க? அங்கமாயிட்டாங்க. அப்படின்னா அந்த கவுண்டிங் ஆகிட்டே இருக்கு, சேர்ந்துட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த 1,40,000 பேர் என்ன ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரண செலக்ஷன் இல்லை, சாதாரண ஒரு சபை வாய்ப்பு இல்லை. அது மாபெரும் கிறிஸ்துடைய குணலட்சணத்தை காண்பிக்கிற மாத்திரம்தான் எங்க போக முடியும். அப்படின்னா இங்க கிறிஸ்துடைய சபை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு பேர்? 1,44,000 பேர். அப்படின்னா இந்த கிறிஸ்துடைய சபையை பரலோகத்தில் கட்டிட்டு இருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு நம்ம எல்லாரும் கூப்பிட்டுருக்கிறார். நம்ம அந்த ஆலயத்தில் அங்கமாக தான் இப்போ ஓடிட்டு இருக்கணும், தவிர இந்த உலகத்தில் இருக்கிற ஆலயத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சபையை, கிறிஸ்து தலையா இருக்கிற சபையை குறித்து பைபிள் என்னென்ன சொல்லியிருக்குது, என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்குது இந்த 1,40,000 பேர் கிறிஸ்துவோட சபையை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மணவாளனம்மா. இவங்க யாராமா? மணவாட்டி. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21 2 வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்ட. அப்படின்னா அந்த கிறிஸ்துடைய சபை 1,40,000 பேர், இவர் தலையா இருக்கிறாருன்னா, மணவாளனா இருக்கிறாருன்னா, அவங்க யாருங்க? அவங்க யாராமா? மணவாட்டி. அப்படின்னா இந்த 1,40,000 பேர் கிறிஸ்துவ சபை கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கு. இவர் யாரா இருக்கிறாரு? மணவாளன் இருக்கார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவங்க கிறிஸ்துடைய சபைன்னு கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது, அவங்க முதற் பலன்கள், இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸா யாராவது தேர்ந்தெடுக்க போறாரு பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர். அவங்களுக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார், மணவாட்டி. இன்னொரு பேர் என்ன அவங்களுக்கு? இந்த வசனத்திலே இருக்கு, இந்த வசனத்திலே இருக்கு. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது எது? அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட யாரா இருக்கிறானாமா? அப்படின்னா மணவாட்டி இன்னொரு பேரு. இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம். யாருக்கு? யாருக்கு? கிறிஸ்துடைய சபை அப்படின்ற 1,40,000 பேருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, மணவாட்டின் பேரு, முதற் பலன்கள் பேரு, கிறிஸ்துடைய சபையின் பேரு, அதே நேரத்தில் புதிய எருசலேம் அப்படின்ற பேரும் நம்ம பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2:19 வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல். புதிய எருசலேமுக்கு மூளைக்கல் யாரு? மூளைக்கல் யாரு? அஸ்திபாரத்தினுடைய கார்னர் ஸ்டோன் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா இல்லைங்களா? அப்படி பரலோகத்தில் இருக்க அந்த புதிய எருசலேமுக்கு கார்னர் ஸ்டோர் யாருன்னு பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கார்னர் ஸ்டோர்னா அதுல 12 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் இருக்குது. அந்த 12 அஸ்திபாரம் யாரு? அந்த புதிய எருசலேமுக்கு. வசன வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21:14 வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்படின்னா இந்த ஆலயம் புதிய எருசலேம் அப்படின்னு கட்டிட்டு இருக்கிறார் இல்லையா பரலோகத்துல, அந்த புதிய எருசலேம் தான் கிறிஸ்துடைய சபை. அதுக்கு யார் தான் கார்னர் ஸ்டோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளைக்கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மூளைக்கல்லுக்கு மேல எத்தனை ஸ்டோன்? 12 ஸ்டோன். அந்த 12 ஸ்டோன் யாரு? அப்போஸ்தலர். அதுக்கு மேல என்ன பண்ணிட்டு வராருங்க? கட்டிட்டே வரார். கரெக்டா? அந்த ஆலயத்துக்கு கற்களை சேர்த்துட்டு வரார். அந்த கற்கள் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு கற்கள்?
1,40,000 கற்கள்ல 12 கற்கள் அஸ்திபார் கற்களை வச்சிட்டார். யாரு? அப்போஸ்தலர். அதுக்கு மேல கட்டிட்டு வர அந்த கற்கள்ல ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்து மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து மறிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எந்த ஆலயத்தில் போய் மெம்பர் ஆகுறாங்க? அந்த பரலோகத்தில் புதிய எருசலேமில் போய் அங்கமாகறாங்க. இப்படி அங்கமாயிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படின்னா 1,40,000 பேர் மொத்தமா சேர்ந்து அது கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த புதிய எருசலேம் ஆயிடும், கட்டப்பட்டு முடிஞ்சிடும். அப்படின்னா இந்த புதிய எருசலேமுக்கு ஒரு அளவு இருக்கு. எந்த புதிய எருசலேம்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சபை, அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவருடைய மனவாட்டி, புதிய எருசலேம்னு பார்த்தீங்கன்னா அந்த புதிய எருசலேமுடைய அந்த காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் கற்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேல இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஆலயத்தை அளக்க சொல்றார் யோவான் கிட்ட. அதை அளக்க ஆரம்பிக்கிறாங்க. எதை? அந்த புதிய எருசலேம். அது அளந்து பார்த்தா என்ன அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:16. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. அந்த நகரம் எப்படி இருந்துச்சாமா? சதுரம்னா ஸ்கொயரா? சதுரம் 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லைங்களா? கியூப். ஸோ அப்படின்னா இது இருக்கு இல்லைங்களா? இதுதான் கியூப். அப்படின்னா இங்கிலீஷில் அழகாக இருக்கும். இங்கிலீஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி 4 ஸ்கொயர். 4 தமிழில் சொல்லலாம் 4 சதுரங்கள் சேர்ந்தது தான் ஒரு கியூப். கரெக்டுங்களா? 4 சதுரங்கள் சேர்ந்தா ஒரு கியூப். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ அதை அளக்க சொல்றாரு. அந்த நகரம் சதுரமாக இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அதன் அகலம் அதன் நீளம் சமமா இருந்துச்சு. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அந்த கோலினால் அந்த நகரத்தை அளக்கிறாரு. அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. எவ்வளவு இருந்துச்சு? 12,000 ஸ்தாதி அளவா இருந்துச்சு. அப்படியே வாசிங்க. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது. எப்படி இருந்துச்சு? உயரம், அகலம், நீளம் எல்லாமே எவ்வளவு இருந்துச்சு? 12,000 ஸ்தாதி. அதான் இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம். வாசிங்க சிஸ்டர். And the city 4 square, and the length thereof is as great as the breadth. And he measured the city with the reed 12,000 furlongs. 12,000 furlongs. The length and the breadth and the height thereof. And the height. அப்படின்னா உயரம், நீளம், அகலம் எல்லாமே எப்படி இருந்துச்சு? ஈக்குவலா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? ஒவ்வொன்றுமே. நீளம் 12,000 ஃபர்லாங்ஸ், உயரம் 12,000 ஃபர்லாங்ஸ், அகலம் 12,000 ஃபர்லாங்ஸ். அப்படின்னா இந்த 4 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இந்த 4 ஸ்கொயர் தான் இந்த 4 கியூப். இந்த கியூப் கரெக்டா? 1 2 3 4 கரெக்டா? இந்த 4 ஸ்கொயர் சேர்ந்தது தான் ஒரு கியூப். இதனுடைய ஒவ்வொரு அளவும் எவ்வளவு இருந்துச்சு? நீளம், மொத்தம் நீளம் இது 12,000, இது 12,000, இது 12,000, இது 12. கரெக்டா? ஈக்குவல் தானே? அப்படின்னா நீளம் மட்டும் 12,000 இன்ட்டு எத்தனை? 1 2 3 4 நீளம். அப்படின்னா 12,000 இன்ட்டு 4 48,000. இது என்னதுங்க? நீளம். இப்போ எதை அளந்துட்டு இருக்கிறோம்? புதிய எருசலேமுடைய அளவு அளந்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த புதிய எருசலேம் தான் யாருடைய சபை? கிறிஸ்துடைய சபை. கரெக்டுங்களா? அப்படி இதை அளந்தா நீளம் எவ்வளவு இருந்துச்சு? 48,000 ஃபர்லாங். அடுத்தது எதை அளக்கலாம்? அகலம் 1 2 3 4. அப்படின்னா 12,000 12,000 12,000 12,000. அகலம் 12,000 இன்ட்டு 4 எவ்வளோ? 48,000. இது அகலம் ஈக்குவல். அடுத்தது உயரம் 1 2 3 4. ஒவ்வொன்று எவ்வளோ இருக்கு? 12,000 12,000 12,000 12,000. அப்படின்னா உயரம் 12,000 இன்ட்டு 4. அதான் லென்த்து. உயரம், அகலம், நீளம் மூணுமே ஈக்குவலா இருக்குது. 48,000 48,000 48,000. இந்த புதிய எருசலேமுடைய அளவு எவ்வளோ? 1,44,000.
இதுதான் வெளிப்படுத்தல ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. அவரோடு கூட இருக்கிறவர்கள் 1,44,000 பேர். அவர்கள் மனுஷரிலிருந்து ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணப்பட்டவங்க? மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அவங்களுக்கு பேரு அந்த 1,40,000 பேரு மனவாட்டி. யாருடைய மனவாட்டி? கிறிஸ்துடைய மனவாட்டி. 1,40,000 பேர் புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் அளந்தா எவ்வளவு பேர் வராங்க? 1,44,000 பேர். அப்படின்னா இந்த ஒரு காலிங், இந்த ஒரு செலக்ஷன் எப்பல ஆரம்பிச்சிச்சு? கிறிஸ்து ஃபர்ஸ்ட் 12 பேரை சூஸ் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த 12 பேர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆச்சு. திங்க் பண்ணி பார்க்கலாம், எது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 1,44,000 அப்படின்ற எண்ணிக்கை கிறிஸ்துடைய சபை என்ன ஆகல, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன்? எல்லாம் 41,000 டினாமினேஷன் உட்காந்து இருக்கிறாங்க, அதனால கம்ப்ளீட் ஆகல. ஆனா கிறிஸ்து அதுல உட்காரத விட்டுட்டு எதுல வர சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துடைய சபையில் அங்கமாகறதுக்கு என்ன பண்ண சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஓட சொல்றாரு. அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்து வந்ததுல இருந்து, அப்போஸ்தலர்ல ஏற்படுத்தி 12 பேர் ஏற்படுத்தினதுல இருந்து இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்குது அந்த செலெக்ஷன். இன்னும் முடியல. அந்த செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆக்கிறதுக்கு தான் யாரை கூப்பிட்டுருக்கிறாரு? அந்த செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆக்கிறத யாரை கூப்பிட்டுருக்கிறாரு? நம்மளை கூப்பிட்டு. அப்படின்னா பரலோகத்துல கிறிஸ்துவோட அங்கமாகிறது எவ்வளவு பேர் ஆக முடியும்? 1,40,000 பேர் ஆக முடியும். ஆனா இது தெரியாம வாங்க பரலோகத்துக்கு போலான்னு சும்மா சொல்றதுல ஒரு பிரயோஜனமோ இல்ல. அப்படின்னா 2000 வருஷம் ஆச்சு. கரெக்டா இல்லைங்களா? 2000 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க இந்த உலகத்துல? எவ்வளவு கோடி பேர் வந்திருப்பாங்க? கேட்கறது புரியுதுங்களா? கிறிஸ்து 12 பேரை சூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த செலக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? நிறைய ஜனங்கள் வந்திருப்பாங்க இந்த உலகத்துல. ஒரு கோடியான ஜனங்கள் வந்திருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளோ பேர்ல 1,40,000 பேர் இருக்கிற எண்ணிக்கை ரொம்ப பெருசா சின்னதா? ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான். ஆனா இன்னி வரைக்கும் ஆகல. வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மாதிரி கிறிஸ்துடைய அடிச்சோடல சரியா பின்பற்றல மாத்திரம்தான் இங்க போய் சேர முடியுமே தவிர இல்லைன்னா ஆக முடியாது. அப்படின்னா இப்பேற்பட்டவங்களுக்கு தான், இந்த 1,40,000 பேருக்கு மட்டும்தான் எதை கொடுப்பாராம கிறிஸ்து? ராஜ்யத்தை கொடுக்க போறார். நம்ம பார்த்துறீங்களா? கிறிஸ்துவோடு கூட ராஜாக்கள் ஆசாரியர்கள் நம்ம சொல்லணும் பாத்தீங்களா? எவ்வளவு பேர்? 1,40,000 பேர் மாத்திரம்தான் கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களா ஆசாரியர்களா உட்கார போறாங்க. ஏன் இன்னும் ராஜ்யம் வரல இந்த பூமிக்கு? ஏன்னா 1,40,000 பேர் ஆகல, இன்னும் அந்த ஒரு செலக்ஷன் கம்ப்ளீட் ஆகல. அதனால இன்னும் கிறிஸ்துடைய ராஜ்யம் வரல. அப்படின்னா 2000 வருஷமா இந்த செலக்ஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அப்படின்னா ஆகாம இருப்பாங்களா? நிறைய பேர் ஆயிட்டு தான் இருப்பாங்கல்ல. இதுல எவ்வளவு கம்மியா இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம எத்தனாவது கால சபையில் இருக்கிறோம்? எத்தனை கால சபையில் இருக்கிறோம்? கடைசி கால சபையில் இருக்கிறோம். கரெக்டுங்களா? கடைசி கால சபையில் இருக்கிறோம்னா இந்த எண்ணிக்கை ரொம்ப பெருசா. ஆனா இந்த 1,40,000 என்ன கொடுக்க போறாரு பார்த்தீங்கன்னா, ஆளுகை கொடுக்க போறாரு. அப்படின்னா அதான் சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம் பாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தே. என்னவா? பயப்படாதே பெருமந்தியே இல்ல. அப்படின்னா 1,40,000 பேர் எண்ணிக்கை ரொம்ப சின்னதா அதிகமா? சின்னது. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல வெளியே வர போறீங்க. ஆனா பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு பிதா பிரியமா இருக்கிறார். அப்படின்னா அந்த சிறுமந்தை வகுப்பார், அந்த 1,40,000 பேர் இந்த சிறுமந்தை வகுப்பார். அவங்களுக்கு தான் ராஜ்யத்துல ராஜாக்களா மாறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போத தவிர, சும்மா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்ப தெளிவா அழகா புரியும் பாருங்க. அந்த 1,40,000 பேருங்கிற சபைக்கு யார் தான் தலை? அந்த 1,40,000 பேர் இருந்து ஒரு சபைக்குள்ளர 1,40,000 பேர் அங்கமாக போறவங்க, அவங்களுக்கு தலையை யாருக்கு போற? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, எப்படி ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறாரோ
அந்த மாதிரி சபைக்கு யார் தலையா இருக்க போறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:32 வசனம். இந்த ரகசியம் பெரியது. அன்புக்குரிய சகோதர சகோதரரே, இந்த ரகசியம் பெரியது. எந்த ரகசியம்? வாசிங்க. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உண்மையிலே இனி கேட்கக்கூடிய காதுகள் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல கையில பைபிள் வச்சுட்டு நான் பல வருஷம் கிறிஸ்தவரா இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம், ஒரு மாபெரும் சீக்கிரட்டை இப்ப யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லப்பட்ட ரகசியம். ஏன்னா கிறிஸ்து தலை தலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த 1,04,000 பேர் கிறிஸ்து தலை அப்படின்னா இந்த 1,04,000 பேர் யார்? வெரி குட், சரீரம். அந்த சரீரத்துக்கு தான் பைபிள் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சபை. அப்படி நான் இப்போ யோசிச்சு பார்க்கலாம். இந்த 1,04,000 பேருங்கிற சபை யார் சொல்றதை மட்டும் கேட்பாங்க. ஏன்? தலை அப்படின்னா ஒரு சரீரம் செயல்படுதுன்னா எது சொல்ற பேச்சை தான் கேட்கும். அந்த தலை என்ன சொல்லுதோ அதுதான் அந்த சரீரம் செயல்படும். அப்படின்னா உண்மையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய அங்கத்துல சபையில அங்கமாகணும்னா நாம் யார் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்றதை மட்டும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சா எங்க போலாம்? அவருடைய சபையில நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கமாக முடியும். அப்படின்னா கிறிஸ்து சொல்றத மட்டும் கேட்கணும்னா எதை கேட்கறது? எது கிறிஸ்து சொல்றதை நம்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின சத்திய வசனத்தை வச்சு சொன்னாங்கன்னா அது யார் சொல்றது? கிறிஸ்து சொல்றது. அப்படின்னா கிறிஸ்து வசனத்தின் அடிப்படையில் இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண இம்மீடியட்டா கீழ்ப்படிஞ்சா என்னவாகலாம்? சரீரமா மாறலாம். கீழ்ப்படியில் அப்படின்னா இந்த தலைக்கு கீழ்ப்படியில் அப்படின்னா நாம் யாருடைய சரீரங்கமா மாற முடியாது, கிறிஸ்துனுடைய சரீரங்கமா மாற முடியாது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12 வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். கரெக்டா? சரீரம் ஒன்று, அதுக்கு அவயவங்கள் அநேகமா இருக்கு. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி சரீரங்கள் அங்கம் அநேகமா இருந்தா கூட அது எதுக்குள்ளதான் இருக்கு? ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் யாரும் இருக்கிறாராமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா ஒரே விசுவாசம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்திய வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த விசுவாசத்தை சரியா வச்சுட்டு கொண்டு தான் எப்படிப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சபையில் அங்கமாக முடியும். இப்போ என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட பைபிள்ல வசனத்துல நரகம் எரிகிற எண்ணெய் சட்டியா இல்ல செத்து போயிட்டு புதைக்கூடிய இடமா? செத்து போயிட்டவங்கள புதைக்கூடிய இடத்துல தான் நரகம். அதான் கல்லறை. கரெக்டா இல்லைங்க? அந்த கல்லறை தான் நரகம் நம்ம பார்க்கிறோம். ஆனா எது இல்ல? எரியிற எண்ணெய் சட்டி இல்ல. அப்படின்னா வசனத்துல தெளிவா சொல்லிடுச்சு நரகம் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, எண்ணெய் சட்டி இல்லைன்னு சொல்லிட்டார். ஒருவேளை இல்ல எரியிற நரகம் தான் எண்ணெய் சட்டி தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா தலைக்கு கீழ்ப்படிக்கூடிய சரீரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். வசனம் இதுதான் ரைட்னு சொல்லுதுன்னா, வசனம் இதுதான் உண்மைன்னு சொல்லுதுன்னா, கிறிஸ்து இதுதான் ரைட்னு சொல்றாருன்னா இம்மீடியட்டா அது கீழ்ப்படிஞ்சிட்டா நம்ம யாருடைய சரீரங்கம் மாறலாம்? கிறிஸ்துடைய சரீரங்கம் மாறலாம். அப்படியே வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே யாருங்க? அந்த நீங்களே நம்ம எல்லாருமே நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவங்களா இருக்கீங்க. அப்படின்னா நம்ம தான் கிறிஸ்துடைய ஆலயமா இருக்கிறோமே தவிர, நம்ம தான் ஆலயமா கட்டப்பட்டிருக்கோமே தவிர, நம்ம ஒரு கல்லை நோக்கியோ இல்ல ஒரு பேதுரு அஸ்திபார் கட்டப்பட்ட ஆலயம் நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம யாரை மாத்திரம் நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மையமா வச்சு ஒன்னா சேர்ந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழ்றதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறது. இதுதான் மாபெரும் சீக்ரெட். என்ன சீக்ரெட்டுங்க? என்ன சீக்ரெட்டு? கிறிஸ்து தலை,
அவர் சரீரங்கங்கள், அவருடைய சபை. இந்த சீக்ரெட்டை நம்ம எவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சா இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள். எல்லாரும் பார்க்கறத பார்த்தா பிரதர் அடுத்த சண்டே எங்கே போகிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் கேட்போம், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடம் ஆலயமா? கல்லால் கட்டப்பட்ட ஆலயமா? இது சர்ச்சா? இல்லை. நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோம்? இங்கே வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடுகிறார்களோ அவர் நடுவே இருப்பேன், வாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டார்னா அது கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை பத்தி பேசல. எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்னா சேர்ந்தா சத்திய வசனத்தை தியானிக்கிறாங்களோ அங்க யார் இருப்பாராமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாராமா? அதுதான் சத்தியமே தவிர நம்ம இந்த சர்ச்சில் அவர் இருப்பாரு, இந்த சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணா தேவன் கேட்பாரு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா, நம்ம வஞ்சனைக்குள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஒரு மாபெரும் சீக்கிரட்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருங்க சொல்லிட்டார். வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:25 மற்றும் 27 வரைக்கும். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அப்படின்னா இங்க அப்போஸ்தலன் பவுல் அவங்க சிஎஸ்ஐ சபைக்கு ஊழியக்காரனா இல்லை, ஆசி சபைக்கு ஊழியக்காரன். எந்த சபைக்கு ஊழியக்காரனா இருந்தாராமா? கிறிஸ்துனுடைய சபை கட்டிட்டு இருக்காருங்களா, அந்த சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு நான் யாருன்றாருங்க? ஊழிய செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? யாருக்கெல்லாம் இந்த 140,000 பேர்ல ஒரு அங்கமாகறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன். எல்லாருக்குமே. கரெக்டா? எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்காங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது ஓப்பன் காலிங். யாராலும் நம்ம அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:1 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்படின்னா நமக்குள்ள கிறிஸ்து வளரணும்னா அங்கதான் உருவாகணுமே தவிர ஒரு கட்டடத்திலேயோ ஒரு ஆலயத்திலேயோ என்ன பண்ண முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, யார் யார் அவருடைய அடிச்சொல் சரியா பின்பற்றாங்களோ அங்கதான் யார் வாசம் பண்ணுவார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாசம் பண்ணுவார். அப்படின்னா அங்க வாசம் பண்றவர் கடைசி எங்க கூட்டிட்டு போவார்னு பார்த்து நம்மள எங்க கூட்டிட்டு போறாரு? அவர் கட்டிட்டு இருக்கிற அந்த ஆலயத்துல நம்மளை அங்கமாகறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படின்னா இப்ப தெளிவாக இருக்கிறோமா? சபை, கிறிஸ்துவோட சபை எங்க தான் இருக்குது? எங்க தான் இருக்குது? பரலோகத்தில் கட்டிட்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் தான் போய் அங்கமாக முடியும்? 144,000 பேர் தான் அங்க அங்கமாடி முடியும். அப்படி அங்கமாகறோம்னா அந்த ஆலயத்தில் அங்கமாகறதுக்கு இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நம்ம அதுல போய் அங்கமாகணும்னா 3 ஸ்டேஜஸ் கடக்கணும். எத்தனை ஸ்டேஜ்? 3 ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜ்? என்னென்ன ஸ்டேஜ் கடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 17:14 அவரோடு கூட இருக்கிறவர்கள். அவரோடு கூட யார் கூட? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட. எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? 104,000 பேர் இருக்க போறாங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை. அப்படின்னா அந்த 140,000 பேர் அந்த ஆலயமா மாறத்துக்கு எத்தனை ஸ்டேஜஸ் கடந்திருக்கணும்? 3 ஸ்டேஜஸ் கடந்த. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜுக்குள்ள வந்திருக்கணும்? அழைக்கப்பட்ட நிலைக்கு வந்திருக்கணும். அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வந்திருக்கணும். அடுத்தது உண்மை உள்ளவர்கள் நிலைக்கு ரீச் ஆயிட்டாதான் அவங்க தான் யாரு? 144,000 பேர். அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸ்ல நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம் இருக்கு. அந்த 3 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா இந்த ஒரு ஆலயம் மாறத்துக்கு ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்ட ஸ்டேஜ் கடக்கணும், அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ் கடக்கணும், அடுத்தது உண்மை உள்ள ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணா கடக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3வது ஸ்டேஜ் இருக்குல்ல, உண்மையுள்ள நிலை, அதை ரீச் பண்ணிட்டோம்னா, அதில் நின்றுட்டோம்னா அவங்களால தான் எங்கே போக முடியும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துடைய சரீர அங்கமா 144,000 பேரில் ஒரு அங்கமாக நம்ம மாற முடியும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜை கடக்கணும்? அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர்?
வெரி குட், கண்டுபிடிச்சிங்க வசனம். மத்திய 22:14 வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பிரதர், ஏன் இது குறையுது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படின்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ளர எவ்வளவு பேர் வருவாங்களாமா? நிறைய பேர் வருவாங்க. ஆனா அழைக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்தவங்க எல்லாருமே எந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ். தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ் அநேகர் சொல்லியிருக்குதா, சிலர் சொல்லியிருக்குதா? அப்படின்னு என்ன இருக்கு? அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு போறதுக்குள்ள என்ன ஆயிருக்கு? ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கு. கரெக்டா இல்லைங்களா? சம் ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்குது. அதனால சிலர் ஆயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜை கடக்கணும்? அழைக்கப்பட்ட. அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் கட்டியிருக்கிற அந்த ஆலயத்துக்கு என்ன கொடுக்க வந்திருக்கா தெரியுங்களா? முதலாம் வருகையில இன்விடேஷன். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள். கரெக்டா இல்லைங்களா? அழைக்கப்பட்ட. அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்துட்டார். எங்க வாங்கன்னு பரலோகத்தில் கட்டியிருக்க அந்த ஆலயத்தில் அங்கமாகறதுக்கு வாங்கன்னு கொடுத்துட்டார் இன்விடேஷன். கரெக்டா இல்லைங்களா? உதாரணத்துக்கு இப்படி இன்விடேஷன் நம்மகிட்ட கொடுக்க வராங்களா? உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒருத்தருடைய வீட்டில் ஒரு இடத்துல மேரேஜ் ஃபங்க்ஷன், நம்மகிட்ட இன்விடேஷன் கொடுத்தாங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எங்கே வாங்க, அந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ற இன்விடேஷன். கரெக்டா? இப்போ அந்த இன்விடேஷன் வாங்கணும்னா என்ன பண்ண? இம்மீடியட்டாக நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். கரெக்டாக? கிளம்புனா தானே எங்கே போக முடியும்? அங்கே போக முடியும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்விடேஷன் கொடுத்தாருன்னா நம்ம எல்லாரும் வாங்கிட்டோம் அப்படின்னா எங்க இருக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. எங்க இருக்கணும்? எங்க கூப்பிட்டாரு நம்மள? பரலோகத்துக்கு. இங்க இருக்கு நம்ம கொடுத்துட்டாருன்னா நம்ம எங்க கிளம்ப ஆரம்பிச்சோம் இப்போ? அப்படின்னா எப்போ நம்ம இன்விடேஷன் வாங்கிட்டோமோ, எப்போ நம் கிறிஸ்துவனுடைய இன்விடேஷன் வாங்கிட்டோமோ, நீங்களும் நானும் யார் இல்லை இந்த உலகத்துல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 15:19 வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்த இன்விடேஷன் வாங்கிட்டா நம்ம பரலோகத்தில் அங்கமா கிளம்பிட்டோம்னா எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு நான் உலகத்தான் அல்லாதது போல யாரெல்லாம் இன்விடேஷன் வாங்கி இருக்கிறோமோ அவர்களும். சொல்றதுக்கு பயமா இருக்கா இல்ல சொல்ல மாட்டேன்றீங்களா தெரியல. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் கொடுக்க வந்தவர் நான் உலகத்தான் அல்லாதது போல இன்விடேஷன் வாங்கின நீங்களும் யார் இல்லை? இந்த உலகத்தார் இல்லை. அப்படின்னா உலகத்தார் இல்லை அப்படின்ட்டா ஒருவேளை நீங்க உலகத்துக்குரியவர்களா இருந்தா, அதாவது வசனம் சொல்ல, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் என்ன பண்ணோம்ல? உலகத்தாரா இருந்தா உலகம் நம்ம என்ன பண்ணோம்? நேசிக்கும். நம்ம எல்லா ஃபேவரும் பண்ணோம். நம்ம உலகத்தார இல்லாம போயிட்டா உலகம் நம்மளை என்ன பண்ணோம்? பகைக்கும். அப்படின்னா நாம் இன்விடேஷன் வாங்கிட்டோம்னா எங்க கிளம்ப ஆரம்பிச்சிடணும்? பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா, இன்விடேஷன் வாங்கிட்டு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டா உலகம் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இன்னி வரைக்கும் பகைக்கல பிரதர் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த இன்விடேஷன் என்ன பண்ணிட்டேன்? வாங்கி பீரோவில் வச்சுட்டு இருக்கட்ட ஆண்டவரே நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எப்போ நாம் கிறிஸ்துடைய அடிச்சொல்லை பின்பற்ற முடிவு பண்ணிட்டோமோ அந்த பாயிண்ட்ல உலகம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நம்மள பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த சப்ஜெக்டை கேட்க வர ஆரம்பிச்சதுலேருந்து, இன்விடேஷன் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து, நோட்டீஸ் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து, அதுதான் இன்விடேஷன் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு பகைக்கிறாங்களா? பகைக்கலனா இன்னும் நம்ம இந்த சத்தியத்தை கேட்டுக்கிறோன்னு யாருக்கு என்ன பண்ணிருக்குன்னு அர்த்தம்? சொல்லலை, தெரியாமல் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சிச்சா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக பகைக்கும். அவங்க எங்கேருந்து வருவாங்க தெரியுங்களா? அந்த பகைப்பு வீட்டிலேருந்து வரும், ஒய்ஃப்கிட்ட வரும், ஹஸ்பண்டுக்கிட்ட வரும், பிள்ளைகள்கிட்ட வரும், நம்ம சர்ச்சிலேருந்து வரும். அப்படின்னா இந்த ஒரு அழைப்பை நம்ம வாங்கிட்டுன்றதுக்கு இதுதான் அறிகுறி. அப்படின்னா இந்த மாதிரி அப்போஸ்தலர் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா நாங்களே அழைப்பை வாங்கிட்டோம் அப்படின்ட்டு? எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1:1-2.
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அப்போஸ்தலன் பவுலும் ஆரம்பத்தில் எந்த கண்டிஷன் வந்திருக்கிறாரு? அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கேன், நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அடுத்து 2ஆம் வசனம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறது. அப்படின்னா அவர் மட்டும் அழைக்கப்பட்டதை பத்தி சொல்லல, யாரெல்லாம் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து எதை எழுதுறாருங்க, நிருபம் எழுதுறாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜை கடந்திருக்கிற அப்போஸ்தலன் பவுல், அழைக்கப்பட்ட ஸ்டேஜ். அதே மாதிரி ரோமாபுரியில் இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரும் எந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறாங்க, அழைக்கப்பட்ட ஸ்டேஜில் வந்து. அடுத்தது யூதா 1:1 வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. இங்க அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதினாரு. இப்ப யூதா யாருக்கு எழுதுறாரு? அவருக்கு யாருக்கு ஐடென்டிஃபை பண்ற பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவருக்கு எழுதுகிறது. அப்படின்னா எந்த அழைப்பை வாங்கியிருக்கிறோம், நம்ம எங்க நம்மளை அழைச்சிருக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 3:1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய எந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம், எந்த அழைப்பை வாங்கியிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த பூமியில ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சென்னையில் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு இன்விடேஷன் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், யார் எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சது, சிஎம்ஏ வந்து வச்சுட்டாருங்க அப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ யார் கொடுத்துருக்குது இந்த இன்விடேஷன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே கூப்பிட்டுருக்கிறாரு? பரம அழைப்பு, பரலோகத்தில் சரீரங்கமா சபை வாய்ப்புக்காக நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம அழைப்புக்கு, அந்த ஒரு அழைப்புக்கு நமக்கு இன்விடேஷன் கொடுத்தார் இல்லையா? எப்போ கொடுத்தார், யார் மூலமா கொடுத்தார்? ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் எப்போ வந்து கொடுத்தார் இந்த இன்விடேஷனை? எப்போ வந்து கொடுத்தார்? முதலாம் முறையில் வந்து கொடுத்தார். எங்க கொடுத்தார்? இந்த இன்விடேஷன் கொடுத்தார் இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தார்? 12 அப்போஸ்தலர் கொடுத்தார். வாங்கிட்டாங்க. கொடுத்தார் இல்லையா அந்த இன்விடேஷன்? அந்த இன்விடேஷன் நமக்கு வந்துருச்சா இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் கொடுத்த அந்த இன்விடேஷன் எப்படி இந்தியாவில் இருக்கிற நமக்கு வந்துச்சு, சென்னையில் உட்காந்துருக்க நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷனை வாங்கினவர் எங்க வந்தாரு? ஸ்பெஷல் எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கே வந்து கொடுத்துட்டு போனார். எந்த இன்விடேஷனை? நம்முடைய ஆண்டவர்கிட்ட வாங்கின அந்த பரமழைப்புக்கான இன்விடேஷனை வாங்கின 12 பேர்ல ஒருத்தர் வந்து நம்ம சென்னை ஊருக்கே வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. இதை விட வேற என்ன வேணும்? யாருங்க? தோமா. கொடுத்துட்டு போனா இன்னி வரைக்கும் அதை பத்தி தெரியாம நம்ம உட்காந்துருக்கிறோம். கொடுத்துட்டு போனார் இல்லையா? என்ன இன்விடேஷன் கொடுத்துட்டு போனார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரம அழைப்புக்கு வரத்துக்கான இன்விடேஷன் கொடுத்தார் இல்லையா? அப்படின்னா தோமா வந்து இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து கொடுத்துட்டு போனார் இந்த இன்விடேஷனை. அதுக்கப்புறமா தோமா மட்டும் இல்லை, தோமா சொன்ன அந்த ஒரு மாபெரும் கிறிஸ்துவோட சத்தியத்தை அதுக்கப்புறம் யாரை கொண்டுட்டாங்க? தோமாவை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்விடேஷனை நம்ம கையில் வந்து சேரத்துக்கு யார் ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹேரி. வில்லியம் ஹேரி யாரு? என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு இல்லையா பைபிளில், சுவிசேஷ புஸ்தகம் எதுங்க? நியூ டெஸ்ட்மெண்ட்ல சுவிசேஷ புஸ்தகம் எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்தையும் எதுல மொழிபெயர்த்துட்டாரு? தமிழ்ல மொழிபெயர்த்து யார் கையில் கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் கையிலும் ரீச் பண்ணதுக்கு வந்துச்சு. கரெக்டா இல்லைங்களா? இதுதான் இன்விடேஷன். யார் கொடுத்தது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தின சத்தியம் இந்த 4 சுவிசேஷத்தில் இருக்குது. அப்படி இந்த 4 சுவிசேஷத்தை படிச்சா எந்த இன்விடேஷன் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பரமழைப்பு கூடிய இன்விடேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 சுவிசேஷத்தில் என்ன இருக்குது, யாரை பற்றி இருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி என்ன இருக்குது, அதை தெரிஞ்சாதான் இந்த இன்விடேஷனுக்குள்ள வர முடியும். என்ன இருக்குது? 4 சுவிசேஷம் படித்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது பாவத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவரு
மரிச்சிருக்கிறார்ன்றத எந்த சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, 4 சுவிசேஷத்துல நம்முடைய பாவங்களுக்காக என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சார், என்னுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டார், அவரு கழுவிட்டார் அப்படின்றத ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறோமா இல்லைங்களா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறாங்க? இதை நம்மளும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு இருக்க எல்லா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? இந்த ஃபெய்த் இருக்கா இல்லையா? இந்த ஃபெய்த் இல்லாதவங்க அவங்க யாரா இருக்க முடியாது, கிறிஸ்தவர்களாவே இருக்க முடியாது. அப்படின்னா இந்த விசுவாசம் கண்டிப்பா இருக்க வேண்டியது, கண்டிப்பா இருக்கணும். இந்த ஒரு விசுவாசம் தான் நமக்கு கிடைச்ச ஒரு இன்விடேஷன் எங்க வர்றதுக்கு, பரமாரி. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எந்த கண்டிஷன் இருந்தோம், பாவிகளா இருந்தோம். கரெக்டா? பாவிகளா இருந்தோம். இப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அவருடைய மரணத்தின் மூலமா நம்புறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? மன்னிக்கப்பட்டதுனால நம்ம கிறிஸ்துடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்ட அந்த பாவத்தின் மூலமா நம்ம என்னவா மாறுறோம், இந்த விசுவாசத்தினால. பாவிகளா இருக்கிற நம்ம கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத விசுவாசிக்கிறதுனால நம்ம என்னவா மாறுறோம், பாவிகளா நம்ம இல்ல. பாவிகள் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். என்ன ஸ்டேஜ் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம், ரோமர் 5:1. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால பாவிகளா இருக்கிற நம்முடைய பாவத்தை கழுவி மன்னிக்கிறதுனால நம்ம என்னவா மாறுறோம்? வெரி குட், நீதிமான்களா மாறும். கரெக்டுங்களா? அப்படின்னா நீதிமான்களா மாறி இருக்கிறோம். நீதிமான்களா மாற்ற மட்டும் போதுமா? என்ன பண்ணோம்? நீதிமான்களா மாறிட்ட மட்டும் போதாது, விசுவாசனால் நம்ம நீதிமான்களா மாறணும். அப்படின்னா அந்த விசுவாசம் மட்டும் போதுமா நமக்குன்னு கேட்கிறேன். விசுவாசத்தோட இன்னொன்னு சேர்ந்தா அப்போ அந்த விசுவாசத்துக்கு உயிர் வருது. அப்படி இல்லைன்னா, இந்த விசுவாசத்தோட இன்னொன்னு இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்த கண்டிஷன். வெரி குட். வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 2:17-19-20. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிச்சிருக்காங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறாங்க. கரெக்டா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறாங்க. யாரும் விசுவாசிச்சுக்கிறோம்? நம்மளும் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் மட்டும் போதுமா? இல்ல, என்ன இருக்கணும்? அந்த விசுவாசம் உயிர் வரணும்னா எது சேரணும்? கிரியை சேரணும். அப்படின்னா விசுவாசம் கிரியை இல்லாத இருந்தா என்ன கண்டிஷன்? செத்த கண்டிஷன். அந்த கிரியை இல்லாம இருக்கிற விசுவாசம் செத்த கண்டிஷன். யாருக்கே இருந்துச்சு விசுவாசம்? அழகா சொல்ற பாருங்க, கிரியை இல்ல விசுவாசம் மட்டும் இருந்துச்சு. யாருக்கு? சாத்தான் கூட இருந்துச்சு. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த கண்டிஷன். ஆனா விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? சாத்தான் கிட்ட இருந்துச்சு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது, விசுவாசம் பிளஸ் கிரியை இருக்கணும். இந்த வசனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள். கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், அவதே என்னுடைய பாவத்தை என்ன பண்ணாருங்க, மன்னிச்சாரு, அவருடைய மரணத்தின் மூலம் என்னுடைய பாவத்தை கழுவிட்டான்னு விசுவாசிக்கிறோம். இப்ப என்ன காட்டணும்? வசனம் சொல்லிச்சுல என்ன காட்டணும்? கிரியை காட்டணும். அதனால நான் கிறிஸ்தவனா இருக்கேன், நான் கிரியை காட்டணும். அதுக்காக தான் பிரதர் நான் ஸ்கூல் கட்டியிருக்கிறேன், அதுக்கு தான் பிரதர் நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன், அதுக்கு தான் பிரதர் நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நோயாளிகளுக்கு ஃப்ரீயா இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு, நோயாளி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதெல்லாம் என்னதாமா? கிரியை. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் விசுவாசம் மட்டும் போதாது, எதை காட்ட சொன்னார்? கிரியை காட்டுன்னு சொன்னார். அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கிரியை காமிச்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிரியை காமிங்க கிரியை காமிங்க சொல்றாரு, இதுதான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்த கிரியையா? இதுதான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைன்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒரு கிரியை உலகத்துல மற்ற மதத்தார் செய்யறாங்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? அப்படின்னா அவங்களும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம்னா இதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரா? அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவ விசுவாசிட்டு
கிரியை காட்டணும்னு நினைச்ச உடனே இந்த மாதிரி செஞ்சுட்டு திருப்தி ஆயிடுறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 10 பேர் சாப்பாடு போட்டிருக்கிறேன், 10 பேர் ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறேன், 10 பேர் என்ன பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அதனால நான் கிறிஸ்து எதிர்பார்க்க கிரியை என்ன பண்ணிருக்கிறேன் செஞ்சுட்டு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இந்த அழைக்கப்பட்ட நிலையில நின்றுட்டாங்க, திருப்தி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. எல்லாருமே 41,000 டினாமினேஷன் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்டேஜில் திருப்தி ஆயிட்டு அழைக்கப்பட்ட நிலையிலே நின்ட்டாங்க. இதில் தான் யாரும் இருக்கிறோம், இதில் தான் யாரும் இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம். இப்படி தானே இருந்தோம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த விசுவாசம் இருக்கு, ஆனால் இந்த கிரியை எனக்கு வேண்டாம், இந்த கிரியை தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது எனக்கு வேண்டாம். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலே இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இருந்துட்டாங்க, திருப்தி ஆயிட்டாங்க, இப்படியே செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் விரும்பலை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இப்போ நம்மளை எந்த ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்கு வாங்க. போகலாமா இல்லை மீட்டிங்கை விட்டுட்டு போகலாமா? எதில்? இந்த தெரிந்து கொள். இது ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் போனாதான் எத்தனாவது ஸ்டேஜுக்கு போக முடியும்? 3வது ஸ்டேஜுக்கு போக முடியும். கரெக்டுங்களா? அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வரணும்னா எப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வரோம், எந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வரோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண இப்போ செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா இப்போ இது வரைக்கும் அழைக்கப்பட்டவர்கள் நிருபங்கள் எழுதுனாங்க. இப்போ அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு நிருபம் எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட எழுத ஆரம்பிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1:12 வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதே அப்போஸ்தலன் பவுல் முன்னாடி நிருபம் எழுதும்போது நாங்க என்ன பண்ணப்பட்டிருந்தோம், அழைக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னவர் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி நாங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்போஸ்தலன் பவுல்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ் வந்திருக்கிறார்னா இப்போ அவர் நிருபம் எழுதுறது யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தெரிந்து கொள்ள நிலைக்கு வரதுக்கு விருப்பமாக இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் எழுதுறார். இப்போ யாருக்கு எழுதுறாரு? நமக்கு எழுதுறார். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்கு நம்ம போனோம்னா என்ன பண்ணணும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு சொல்ற 1 பேதுரு 2:9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தெளிவா அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமாமா? உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்படின்னா கிறிஸ்துனுடைய குணலட்சணத்தை, திட்டத்தை தெரிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியம். இப்போ புரியுதுங்களா ஏன் ராஜரீகம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ராஜரீக ஆசாரியர் கூட்டமா ராஜாக்களா போய் சேரனா அழைக்கப்பட்ட ஸ்டேஜ். அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ் வரணும். அப்படி வரக்கூடியவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர் கூட்டமாய் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் மாறணும். அப்படின்னா நம்ம அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போகணும்? இன்னும் அங்கே போல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுறோம். பட் அதுக்கு எவ்வளோ ஈஸி, எவ்வளோ டஃப் தெரியுங்களா? அப்படின்னா தெரிந்து கொள்ள ஸ்டேஜுக்கு போகணும். தெரிந்து கொள்ள ஸ்டேஜுக்கு போகணும்னா எதை செய்யணும்? விசுவாசம் இருக்கிறவங்க எங்கே நின்ட்டாங்க? விசுவாசம் இருக்க எந்த ஸ்டேஜில் நின்ட்டாங்க? அழைக்கப்பட்ட நிலையில் நின்ட்டாங்க. இப்போ நம்மளை எதுக்கு வர சொல்றாரு நம்முடைய ஆண்டவர்? தெரிந்து கொள்ளும் நிலைக்கு வர சொல்றார். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வர சொல்றாருன்னா எதை செய்யணும்? கிரியை செய்யணும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பண்ணிட்டு இருக்கிற கிரியை இல்லை. யார் விரும்பக்கூடிய கிரியை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய கிரியை. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 6:28 வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படின்னா ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, ஆண்டவரே இந்த கிரியையெல்லாம் நீங்க விரும்பலன்ட்டீங்க, எதை தான் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி அங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போது அவர்கள் அவருக்கு நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யிட்டோம். இந்த ஏக்கம் நமக்கு இருக்கா? இந்த கேள்வி நமக்கு இருக்கா?
அந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் என்ன கிரியை செய்யணும் போது நம்முடைய ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அங்க யூதர்கள், இப்ப இங்க யாரு? புறஜாதியா இருக்க நம்ம எப்படிப்பட்டவங்க? விசுவாச நம்மளை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நாம் யாரா மாற முடியும்? அப்படியே சீஷர்களா மாற முடியும். அப்படின்னா அவருடைய சீஷர்களா மாறணும்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் நம்ம போனோம் அப்படின்னா யாருடைய அடிச்சோடலை பின்பற்றணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சோடுகளை சரியா பின்பற்றக்கூடியவர்கள் தான் எந்த ஸ்டேஜுக்கு வர முடியும்? அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு போயிருக்கிறாரா? அடிச்சோடுகள் வச்சுட்டு போயிருக்கிறாரா? அப்படி அடிச்சோடுகள் வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா அந்த அடிச்சோடுகளை நீங்களும் நானும் நடக்கணும் முடிவு பண்ணிட்டா என்ன வரும்? நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? 41 டினாமினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சொல்லை பின்பற்றி போனா கடன் பிரச்சனையா, வீடு இல்லையா, கல்யாணம் ஆகலையா, காசு பிரச்சனையா, எல்லாத்துக்கும் கிறிஸ்து பின்னாடி வந்தா எல்லாம் கிடைக்கும். ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணி வந்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். நம்முடைய ஆண்டவராக இயேசு ரோல் மாடல் வச்சுட்டு போயிட்டாரமா, ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு போயிட்டாரமா. அவர் வச்ச ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்ல போய் யார் நடந்து போனோம்? நம்ம நடந்து போனோம். கால் எடுத்து வச்சா நம்முடைய ஆண்டவர் நடக்கும்போது கால் வச்சு போயிருப்பார்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல. அப்படி போகும்போது என்ன பட்டாராமா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? அடிச்சோடுகளை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னா அதே அடிச்சோடுகள் நம்ம கால் எடுத்து வச்சா என்ன வரும் நமக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் நிமித்தம் யார் யார் பாடுகள், அவமானங்கள், துன்பங்கள் படத்துக்கு ரெடியா இருக்கிறோமோ அவன் தாராளமா வரலாம். என்ன பிரதர், இங்க வந்தா ஆசீர்வாதம் வரும்னா நோட்டீஸ் வாங்கினேன், கடைசியில் பார்த்தா பாடுகள் பாடுகள்னு சொல்றீங்களே. எஸ், ஏன் வருது பாடுகள்? பாடுகள் சும்மா இல்லை பிரதர். ஏன் வருது? ஏன்னா நம்ம எதுக்குரியவர்கள் இல்லை, உலகத்துக்குரியவர்கள் இல்லை. அப்படின்னா உலகத்துக்குரியவர்கள் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்து பிரகாரம் வாழ முடியுமா? கிறிஸ்துடைய அடிச்சுவலை பின் பண்ண கிறிஸ்துக்கு பிரியமா தான் வாழ முடியும். கிறிஸ்துக்கு பிரியமா வாழும்போது இந்த உலகம் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது. வாழ முடியாதுன்னா பிரச்சனை வருமா வராதா? யாருக்கே வந்துச்சு? தோத்துட்டாரா? அந்த ஒரு ராஜாவை போய் உக்காரலையா? அவரு போயிட்டார்ல. இப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உயிர் தெழுந்த ராஜாவா போய் உக்கார நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அடிச்சோடு எல்லாம் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிவாங்க. பாடுகள் தான், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எங்க வந்து சேருவீங்க? பரலோகத்துல என்னுடைய சரீரங்கமா வந்து சேருவீங்கன்னு சொல்லிட்டார். அதான் நம்ம ஆண்டவர் சொன்ன சீஷர்கள் சொன்னது. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணும்? தன்னைத்தான் வெறுத்து. அப்படி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் யாரை வெறுக்கணும்? அப்படின்னா இதே ஒரு பாயிண்ட்டை எப்ப பார்த்தோம்? அதே 3 வழிகள். எந்த வழி? இடுக்கமான வழி. பார்த்தீங்களா? அதான் சொல்றாரு, இந்த இடுக்கமான பாதையில் போகும்போது இதே நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதே தான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்கு வரணும்னா அவரை ஃபாலோ பண்ணா ஃபர்ஸ்ட் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை ஃபாலோ பண்ணோம்? அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கிறதுனா எப்படி? இப்போ நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் எப்படிங்க ஆண்டவர் தன்னைத்தான் வெறுக்கிறது? நீங்க வச்ச அந்த அடிச்சூரில் வைக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா வச்சா பாடுகள் வரும் தான். ஆனா விசுவாசிக்கிறோம், நீங்க ஜெயிச்சுமா நாங்கள் ஜெயிப்போம், எங்களை ஜெயிக்க வைப்பீங்கன்னு என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அப்படின்னா தங்களை என்னத்தானே வெறுக்கிறத எப்படி ஆண்டவர் அப்படின்னு கேட்டா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, யாரை பாருங்க? அஸ்திபாரமா இருக்கிற என்ன பாருங்க. நான் எப்படி என்ன வெறுத்திருக்கிறேன்? வெறுத்தாரா? எப்படி வெறுத்தார்? யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது, மொத்தத்தினால காட்டி கொடுக்கும்போது துரோகியே அப்படின்னு சொன்னாரா? சிநேகிதனே,
முத்தத்தினால போய் காட்டி கொடுப்பேன். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் பேசும்போது சொன்னாரா? என்ன சொன்னாருங்க? சத்துருக்களே ஸ்நேகிங் சொல்லி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சாரு. எப்படி வாழணும், சத்துருக்களை எப்படி ஸ்நேகிக்கிறதுன்னு வாழ்ந்து காமிச்சார். அப்படின்னா ஏன் வாழ்ந்து காமிச்சாருன்னா, யாரை வெறுத்துட்டாராங்க? தன்னையே வெறுத்துட்டார். அங்க சீஷனுடைய பாதத்தை போய் கழுவுறாருல, யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றோம் மாஸ்டர், நம்முடைய குரு, சீஃப். மீனவர்களுடைய பாதத்தை போய் இறங்கி கழுவுறாருன்னா, எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருந்த கிறிஸ்து இறங்கி மனுஷ சுபாவம் எடுத்து அப்போஸ்தலனுடைய பாதத்தை கழுவுறாருன்னா, இதை விட மனத்தாழ்மை. எதை வெறுத்துட்டார்? தன்னை தானே வெறுத்துட்டார். அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய சொல்லி யூதர்கள் ஒட்டுமொத்த கூட்டம் சேர்ந்துச்சா இல்லையா? சேரும்போது நம்முடைய ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் கோபத்தோட அந்த கூட்டத்தை பார்த்துனாருனா என்ன ஆயிருப்பாங்க எல்லாருமே? ஏதாச்சும் தப்பு இருக்கா நம்முடைய ஆண்டவர் மேல? ஏதாச்சும் ஒரு குறை தப்பு சொல்ல முடியுமா? எது தப்புவே பண்ணல. தப்பே பண்ணாத கிறிஸ்து எல்லா பழியும் அவர் மேல சுமத்தும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? அமைதியா, யார் மேல ஒரு சின்ன கோபம் கூட யார் படல, நம்முடைய ஆண்டவர் படல. முழுக்க முழுக்க அந்த ஜனங்களை பார்த்து ஃபீல் பண்றார். அந்த ஸ்திரீகள் அழுவாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்சுவல் வலி யாருக்கு இப்போ அடிபட்டுனுக்கிறது? நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ வலி இருந்தா கூட சொல்றாரு, எனக்காக ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ள போறீங்க, அது சாதாரண வலி கொடுக்க போறதில்ல, அதுக்காக ஃபீல் பண்ணுங்க. அப்படின்னா யாரே வெறுக்கிறாரு? அவரே வெறுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, சிலுவையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சது அவருடைய பாவத்துக்காகவா? அவர் எதுனா தப்பு பண்ணி அது மாதிரி சிலுவையில் அறையப்பட்டாரா? இன்னும் அது சொல்லும் போதே நமக்கே கஷ்டமா இருக்குது. அந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நம்ம பயமா இருக்குது. ஏன்னா பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆயிட்டார் பார்த்தீங்கன்னா, பாவமாக்கப்பட்டார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதுவுமே பண்ணல, தன்னைத்தானே வெறுத்து தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாய் நமக்காக என்ன கொடுத்துட்டு போய்கிறார்? ஜீவனையே கொடுத்துட்டு போய்கிறார். இப்போ அவருடைய அடிச்சுவடில் பின்பற்ற வந்திருக்குங்க. நம்ம பிரதர் என்னை திட்டாங்க பிரதர், இந்த மீட்டிங் வந்ததுக்கு இந்த சத்தியத்தை கேட்கலாம் எனக்கு பயங்கர பிரச்சனை பிரதர், போகாதேன்னு தடை பண்ணுறாங்க பிரதர். நான் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழும்போது அவமானப்படுத்துகிறாங்க பிரதர், ஆஃபீஸில் துன்பப்படுத்துகிறாங்க பிரதர். அதெல்லாம் கிறிஸ்துனுடைய உபத்திரவத்தில் பாடுகளில் பக்கத்தில் போய் நிற்க வைக்க முடியுமா? பக்கத்தில் நமக்கு இன்னைக்கு இவ்வளோ ட்ரையல்ஸ் வருது இல்லையா? சொந்தத்தின் மூலமா, கூட சபையார் மூலமா, ஃபேமிலியில் வரக்கூடிய ஒவ்வொருத்தர் மூலம் வரக்கூடிய பாடுகள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய ஆண்டவர் பட்ட உபத்திரவத்தோட பக்கத்தில் கொண்டு போக முடியுமா? சான்ஸே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, பாடுபட்டு என்ன பண்ணிட்டு போயிருக்கிறேன், அடிச்சோடுகளை வச்சுட்டு போயிருக்கிறேன். அப்படி நம்மளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு அடிச்சோடு பின்பற்றும் போது கண்டிப்பாக இதெல்லாம் வருமா வராதா? இதெல்லாம் வரும். வராதுன்னு மட்டும் கனவு காண்ற வேண்டாம். ஒருவேளை வரலன்னா நம்ம கிறிஸ்துனுடைய அடிச்சொல் இன்னும் சரியா பின்பற்றணும் அர்த்தம். அப்படின்னா இப்படி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் போது நம்முடைய ஜீவன் போகும் இல்லைங்களா? இதுதான் தேவனுக்கு பிடிச்ச ஆராதனையாமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 12 ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய அதான் சொல்றாரு, சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி அப்படின்னு அர்த்தம். லிவிங் சாக்ரிஃபைஸ். வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நம்முடைய ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி சாகும்போது கண்டிப்பாக கிறிஸ்துக்காக என்ன பண்ணணும்? நம்ம அப்படின்னா எவ்வளோ நாள் நம்ம இந்த பூமியில் உயிரோட இருக்கிறோமோ, எப்போ நமக்கு இந்த சத்தியத்தை கிடைச்சிச்சோ இம்மீடியட்டாக கேட்ட சத்தியத்துக்கு என்ன பண்ணணும்? இம்மீடியட்டாக கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். அப்படி கீழ்ப்படுறது தான் என்ன ஆராதனையாமா? புத்தி உள்ள ஆராதனை. இதை செய்யாம கிறிஸ்துடைய அடிச்சோடில் பின்பற்றி பாடுகள் உபத்தில் மத்தியில் கிறிஸ்துக்காக கேரக்டர் காமிக்காம விட்டுட்டோம்னா அது புத்தி உள்ள ஆராதனையே இருக்காது. அப்படின்னா இப்படி ஒரு வேளை நம்ம சரியா கிறிஸ்துடைய அடிச்சோடில் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு தைரியமா நம்ம வரணும் முடிவு பண்ணிட்டா நமக்கு ஒரு சீக்கிரட்டை ஓப்பன் பண்றாராமா.
என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்படின்னா கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்த போறாராமா? அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ண வெளிப்படுத்த போறாரு. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ண போறாருங்க தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் யார் ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறோமோ அவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரகசியம் சொல்றாராமா. அந்த ரகசியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோன்றத அடையாளமே எதுன்னு பார்த்தோம்னா உடன்படிக்கையாமா. என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்ஞான உடன்படிக்கை. ஞானஸ்ஞான உடன்படிக்கை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் அது என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி நின்றுருப்போம்? தண்ணியில் நின்றுருப்போம். பாதி தண்ணிக்குள்ளே பாதி இருப்போம், பாதி தண்ணிக்கு மேலே இருப்போம். எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறிச்சிட்டேன். இப்படி தண்ணிக்குள்ளே முழுகி இப்படி எடுக்கிறாங்க இல்லைங்களா? எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்துக்கு நான் மறிச்சிட்டேன், நான் எந்திரிச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை யாருக்காக மாத்திரம்தான்? என்னுடைய ஜீவன், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துக்காக மாத்திரம் தான் வாழ்வனே தவிர என் சுய விருப்பம், சுய ஆசை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? கொன்னுட்டேன். அப்படின்னு நம்முடைய சுய விருப்பத்தை பலி செலுத்துறதா எதை அடையாளப்படுது பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம். அப்படின்னா ஞானஸ்நானம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலி செலுத்துறது அடையாளப்படுது. எதை பலி செலுத்துறோம்? நம்முடைய எல்லா ஆசை விருப்பங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? பலி செலுத்திட்டோம். பலி செலுத்துறது தான் யார் கூட போடுற உடன்படிக்கையாமா? நம்முடைய தேவன் கிட்ட போடக்கூடிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை போட்டா எப்போ இந்த உடன்படிக்கை போடுறோமோ அப்போ நாம் யாரா மாறணும் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி யாரா இருந்தோம்? விசுவாசனால நம்ம யாரா இருந்தோம்? நீதிமான்களா இருந்தோம். நீதிமான்களா இருக்க நம்ம எப்போ கிரியையில விசுவாசத்தோட இந்த மாதிரி கிறிஸ்துடைய குணலட்சணம் காண்பிச்சு இப்படி சரியான ஒரு ஞானஸ்நானத்தை நம்ம எடுக்கிறோமோ, பலியினால் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல நம்ம யாரா தேவன் பார்க்கிறாரு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் இல்லை, பரிசுத்தவான். எஸ், வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய நீதிமான்கள் போட்டிருக்கா. அப்படின்னா என்ன ஸ்டேஜ் வரும்? பரிசுத்தவான்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். பாவிகளா இருந்த நம்மள கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னவா மாறணும்? விசுவாசத்தினால நீதிமான்களா மாறணும். நீதிமான்களா இருக்கிற நம்ம கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி நம்மளை ஜீவனை வாழ்க்கைய பலியா ஒப்பு கொடுக்கறது மூலமா இப்ப நம்மளை எப்படி மாத்துறாரு? பரிசுத்தவான்கள். அப்படின்னா இப்ப இந்த ஸ்டேஜ் தான் எத்தனாவது ஸ்டேஜ்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படின்ற பேரே அப்ளை ஆகும். அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்துட்டு உடனே கல்லறையில் ஒரு வசனம் போடுவாங்க தெரியுங்களா? கல்லறையில் என்ன வசனம் போடுவாங்க? வசனம் வாசிங்கள். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதாமா? அருமையா இருக்குதுன்னு எங்க எழுதி வச்சிருப்போம்? பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டனுடைய கல்லறையில் கர்த்தருடைய பரிசுத்தவான் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குன்னு சொல்லி கல்லறையில் எழுதி வச்சிருப்போம். ஆக்சுவலி இது கல்லறையில் எழுத வைக்கிற வசனம் இல்லை. எந்த மரணத்தை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகர மரணத்தை பற்றி பேசல. நம் ஞானஸ்நானத்தில் நீங்களும் நானும் நம்முடைய சுய விருப்பத்தை ஆசையை கொண்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மரணத்தை பற்றி பேசுது. அப்போதான் நம்ம என்னவா மாறுறோம்? பரிசுத்தவான்களா மாறும். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குதாமா? எப்போ நம்ம இந்த சரியான முடிவு எடுத்துட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம போறோமோ அப்ப தேவன் நம்மளை பரிசுத்தவான்களை பார்க்கறாரு. அப்படி பார்க்கறது, இந்த பலி நம்ம செலுத்துறது தேவனுக்கு எப்படி இருக்குதாமா? அப்படின்னா இது கல்லறையில் எழுதி ஓட்டுற வசனம் இல்லது. இது எங்க வைக்கிற வசனம்? நம்ம வீட்டில் மாட்டி வைக்கிற வசனம். டெய்லியும் என்னோட சுய விருப்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கொன்னுட்டேன். கிறிஸ்துக்காக நான் வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்றத
காமிக்கிற வாழ்ற அந்த வாழ்க்கைக்கேற்ற ஒரு வசனம். இது கலரிலே மாட்டக்கூடாது. இது எங்கே மாட்டி வைக்கணும்? வீட்டில் மாட்டக்கூடிய வசனம். அப்படின்னா எப்போ நம்முடைய சுய விருப்பத்தை கொன்னுட்டு எந்திரிச்சுக்கிறோமோ, அந்த எந்திரிச்சுக்கிற அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம யார் தெரியுங்களா? நம் பழைய சிருஷ்டி இல்லை. வெரி குட். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அப்படின்னா எப்ப நம்ம இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள போறோமோ அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? செத்துட்டோம். அப்படின்னா எது அழிஞ்சிச்சு? பழைய எல்லாமே என்ன ஆயிடுச்சமா? ஒழிஞ்சு நம்ம யார் ஆயிரமா? எந்திரிச்சுக்கும் போது புது சிருஷ்டி. அப்படின்னா புது சிந்தை, புது சுபாவம், புதிய குணலட்சணம் எல்லாமே யார் மாதிரி மாறணும்? இயேசு கிறிஸ்துவ மாறணும். பழைய சுபாவம் என்ன ஆயிடுச்சு? செத்துடுச்சு. அப்படின்னா கோபப்படுறது இருக்குதா? இந்த ஞானஸ்நானத்துல கிறிஸ்துடைய அடிச்சுவல வந்துட்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறத? சாகடிச்சிடணும். எக்காரணம் எதுக்கு இடம் இல்லை? பழைய சுபாவத்துக்கு இடமே எதுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை. இப்படி வாழ்க்கை வாழ்ந்ததை எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். எதை கலைச்சு போடணும் தெரியுங்களா? எதை கலைச்சு போடணும்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. என்ன பண்ணுமாமா? ஒருவருக்கு ஒரு என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. அப்படின்னா பொய்ன்றது என்னதுங்க? எந்த சுபாவம்? புதிய மனுஷனுடைய கேரக்டர், பழைய சுபாவமா? அப்ப அது சொல்லாமா? சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம கிரியைன்னு காட்டணும்னு அர்த்தம். கரெக்டா? கிரியை காட்டுறனா என்ன பண்ணணும்? பொய் சொல்லக்கூடாது. அது சின்ன பொய்யானா இருக்கட்டும், பெரிய பொய்யானா இருக்கட்டும். இந்த மீட்டிங் வர்றதுக்கு பொய் சொல்லிட்டா சண்டை வராதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா அது என்னதான்? பொய் தான். உண்மையை சொல்லி என்ன பண்ணோம்? பிரச்சனை வந்தா கூட கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறது நமக்கு என்ன பட்டிருக்குது? அருளப்பட்டிருக்குது. இதெல்லாம் பிளஸிங். அவனை பழைய சுபாவத்தை நம்ம விட்டுட்டு புதிய சுபாவத்தை அரிச்சுக்கொள்ளணும். வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். யாரை தரிச்சுக்கணுமா? அதான் சொல். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயலுக்கு மாறணும். பாருங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போக யாரோட சாயல் மாறணும்? இயேசு கிறிஸ்து சாயல் மாறணும். இப்படி சாயலை மாற ஒரு கட்டத்தில் தெரிந்து கொள்ளும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த பழைய மனுஷனை அழிச்சிட்டே இருக்கிறோம். புதிய சுபாவத்தில் பாடுகள் அவமானங்கள் மத்தியில் குணலட்சணத்தை கிறிஸ்து மாறிட்டே வந்துட்டுன்னு வச்சுங்க. ஒரு ஸ்டாண்டர்டு கிறிஸ்துடைய சுபாவத்துக்கு வந்துட்டோம்னா எந்த நிலையை ரீச் பண்ணுறோன்னு அர்த்தம்? உண்மையுள்ளவர்கள். அப்படின்னா இந்த உண்மையுள்ள நிலையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் நிலைச்சுன்னு இருக்கணும்? உண்மையுள்ள ரீச் பண்ணுறோம். கிறிஸ்துடைய சுபாவம் நமக்குள்ளே வளருது. நல்ல ஒரு மெச்சூர்டான கிறிஸ்துவ சுபாவத்தை நம்ம காமிச்சிட்டே இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் காமிச்சிட்டு போதும் பிரதர் அப்படி விட்டுலாமா? 10 வருஷம் காமிச்சிட்டு விட்டுலாமா? இந்த உண்மையுள்ள நிலையை ரீச் ஆயிட்டு ஒரு 5 வருஷம் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு விட்டுலாமா? எது வரைக்கும் இருக்கணும்? ஏன்னா வசனம் சொல்லுறது மத்தேயு 24:13 வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கிறிஸ்துடைய சுபாவத்துல 5 வருஷம் 10 வருஷமா இல்ல, சாகர வரைக்கும் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இல்ல பிரதர் 5 வருஷம் நான் பொறுமையா கட்டுப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறது முடியாது, போதும் பட்டது போதும் அப்படின்னு இருந்தோம்னா கிறிஸ்துடைய சாயல்லாம் பண்ண முடியாது, அடைய முடியாது. அப்படின்னா இந்த ஒரு முடிவு பரியந்தத்தில் ஃபைனல் உண்மையில் ஒரு ஸ்டேஜை அப்போஸ்தலன் இப்போ ரீச் பண்ணிட்டாரா? அழைக்கப்பட்ட நிலையில் வந்தவர் அடுத்து சொன்னா நான் எங்கே வந்துட்டேன்? தெரிந்து கொள் நிலைக்கு வந்துட்டேன். அடுத்தது எங்கே போயிட்டு இருக்கணும்? உண்மையுள்ள நிலைக்கு ரீச் ஆயிட்டாரா இல்லையா? ஆயிட்டுன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். எங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அதை பிடித்து கொண்டேன்னு நான் எண்ணுகிறதில்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி என்ன பண்றேன்? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன பண்ணிருக்கிறேன்?
ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர், ஸ்டார்டிங்ல வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொன்னவர், ஃபைனலா அவர் லைஃப் முடியும் போது என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எதுக்கு எது கன்ஃபார்ம்? என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்ட ஸ்டேஜில் இருந்தார். சொன்னார், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தெரிந்து கொள்ள ஸ்டேஜ் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணுறேன், எழுதுறேன். இப்போ என்ன ஆயிட்டுன்னு சொல்கிறாரு, உண்மையுள்ள நிலையை ரீச் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு கடைசியில் அவரோட வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாருங்க, முடிச்சு சொல்கிறாரு, ஜெயிச்சிட்டேன். எனக்கு எது கன்ஃபார்ம்? நீதியின் கிரீடம் கன்ஃபார்ம். எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த உண்மையுள்ள நிலையை பர்ஃபெக்டா ரீச் பண்ணிட்டு சாகர வரைக்கும் உண்மையா இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே எது கன்ஃபார்ம்? கிரீடம் கன்ஃபார்ம். இந்த கிரீடத்தை வாங்கணும்னா எந்த நிலையை நம்ம ரீச் பண்ணோம்? உண்மையில் நிலையில் எத்தனை வருஷம் இருக்கணும்? சாகர வரைக்கும் உண்மையா இருக்கணும். சாகர வரைக்கும் தான் இந்த கிரீடம் நம்ம கன்ஃபார்ம். அப்படின்னா இதை பார்க்கும்போது, இந்த 3 ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? அழைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். இன்னும் அடுத்தது எங்கே வரணும்? இப்போ எட்டி பார்க்குறோம், தெரிந்து கொள்ளும் நிலை இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பிரதர் வாழ்க்கை வாழணுமா பிரதர், வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். பட் ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னாடி போன நம்முடைய மாஸ்டர் ஜெயிச்சிருக்கிறாரு. பின்னாடி வந்த 12 அப்போஸ்தலர் ஜெயிச்சிருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஒரு சுபாவம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரீடம் சொல்றாங்க, அந்த கிரீடம் அது என்ன சுபாவம், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், நமக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிச்சு எங்க வாங்க, திவ்ய சுபாவம்னா டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்னா இம்மார்டாலிட்டி, சாகாமை. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எந்த தன்மையில் இருக்கிறார்? சாகாமை. நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கு வித்தியாசம் இருக்குது. சாகாமை அப்படின்னா அவங்களுக்குள்ளவே ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு தன்மை யார் இருக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை சொல்றாரு, இப்பேற்பட்ட தெய்வீக சுபாவத்தை பங்குள்ளவர்கள் ஆகும்படி 1,44,000 பேர் மாத்திரம் பங்கு பெற முடியும். அதை பெற்றுக்கொள்றதுக்காக மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இது சாதாரண ஒரு பிளஸிங் இல்லை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 தீமோத்தேயு 6:15-16. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்படின்னா இங்க தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாகாமை அப்படின்ற சுபாவம் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு? ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாரு. வாங்கினது மட்டும் இல்லாம இப்ப யாருக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு? நமக்கு கொடுக்குறாரு. என்ன தன்மை? சாவே அடிக்க முடியாத, சாகவே சாக முடியாத ஒரு தன்மைக்கு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்குது. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாத இருக்கக்கூடிய சுபாவம். அந்த சுபாவத்துக்கு இப்போ யாருக்கு இன்விடேஷன் வாங்கியிருக்கிறோம்? யார் இன்விடேஷன் வாங்கியிருக்கிறது? நம்ம வாங்கிட்டு இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த சுபாவத்துக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்கலையா? கைகளை உயர்த்தினாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாரும் இந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், இந்த விசுவாசம் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். கரெக்டா? அப்படி இந்த ஒரு மாபெரும் தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு முடிவு பண்ணிட்டா அப்போஸ்தலன் பவுல் கிட்ட போயிட்டு, அப்போஸ்தலன் பவுல், நீங்க இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு நீங்க எதெல்லாம் இழந்தீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கும். என்ன சொல்லிட்டா தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதத்துக்காக எனக்கு லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் அவருக்காக என்ன பண்ணிட்டேன், அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் குப்பை. அப்படின்னா நஷ்டம் குப்பை. எதெல்லாம் நமக்கு லாபம்? இன்னைக்கு இந்த உலகத்தில் லாபமா இருக்குது எல்லாமே. எதெல்லாம் லாபமா இருக்குது?
நாம் படிக்கிற படிப்பு, நம்மகிட்ட செல்வம், செல்வாக்கு, திறமைகள், தாளந்துகள் எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அதெல்லாம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்காக நஷ்டம், குப்பை அப்படின்ற மைண்ட் வரணும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய பகட்டு, பந்தா, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு எல்லாமே இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன்னா இந்த உலகத்துல எல்லாமே என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல அழிப்போகுது. ஆனால் சாகாம் என்ற ஆசீர்வாதம் கிடைக்காத பின்னாடி, மூன்றாம் வழியில் வரவங்களுக்கு கிடைக்காது, இடுக்கமான பாதையில் போறவங்க மட்டும் தான் கிடைக்கும். அதான் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல், எப்படியாச்சு எல்லாத்தையும் இழந்து எப்படியாச்சும் அந்த ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு, மகிமைக்கு, உயிரோடு எழுந்ததுக்கு நான் என்ன பண்ணோம்? தகுதி ஆகிறதுக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டம், குப்பை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு. செஞ்சு அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளூர் ஆயிட்டாரா இல்லைங்களா? 12 கற்கள்ல இவரு ஒரு கற்கள். நமக்கு வாய்ப்பு இருக்கா அந்த ஒரு புதிய எருசலேம் அதில் அங்கமாகறதுக்கு? 1,44,000 பேர் மாத்திரம் தான் அதில் போக முடியும். அந்த 1,40,000 பேருடைய வாய்ப்பில் பங்கடைறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? நம்ம லேட் பண்ணா, வேற யாராச்சும் இந்த எண்ணிக்கையில் ஃபில் ஆயிட்டாங்கன்னா அதோட டோர் க்ளோஸ். கதறி கதறி அழுதா கூட இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, என்ன மிகப்பெரிய ஒரு சத்தியம், சந்தோஷமான விஷயம்னா, இன்னை வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பு ஓப்பன்ல இருக்கு, இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களும் நானும் கதறி கதறி அழுதா கூட, எல்லாத்தையும் இழக்கிறேன்னு சொன்னா கூட முடிஞ்சுதான். அப்போ இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? மொத்தம் எத்தனை ஸ்டேஜ்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் எவ்வளோ பேர்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் வெரி குட். 1,44,000 பேர் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பிரதர்ஸ்க்கு மட்டும் வாய்ப்பு இருக்கா? யூதர்கள் மட்டும் வாய்ப்பு இருக்கா? இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை அந்த புதிய எருசலேம்ல கிறிஸ்துவ சபையா மாறத்துக்கு கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவோட சரீரம் ஒன்னா இருக்கு இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவோட சரீரத்தில் அங்கமாகறதுக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும், எல்லாருமே எதுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்னா. அதுதான் ஒரே சபை. இங்க எங்கேயாச்சும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லுனால் கட்டப்பட்ட ஆலயத்தை பற்றி பேசினாரா? எங்கேயுமே அதை பற்றி பேசியிருக்க மாட்டார். அவர் பேசிட்டு முழுக்க பரலோகத்தில் கட்டியிருக்க ஆலயத்தை. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கிறோம், நம்மளை வேற ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. இங்கே இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், இங்கிருந்து வெளியே போயிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. பட் இது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ என்னுடைய கேள்வி, இந்த ஒரு 1,40,000 பேரை மாறத்துக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை அப்படின்னு இருக்க பிரதர். இது எல்லாருக்கும் புறஜாதியாருக்கு நமக்கும் வாய்ப்பு இருக்கு, யூதர்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,40,000 பேர் எந்த கோத்திரத்துக்குள்ள தான் வருவாங்கன்னு சொல்லி இருக்குது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,40,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்களாம். அது எதுல இருந்து? இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை பேரு? 12 பேரு. 12 பேர்ல அந்த 12 கோத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த 12 கோத்திரத்துல முத்திரை போடப்பட்ட எவ்வளவு பேராமா? 1,40,000 பேர். அப்படின்னா ஒரு கோத்திரத்துக்கு 12,000, 12 கோத்திரத்துக்கு
ஒவ்வொரு கோத்திரம் 12,000னா 12 கோத்திரத்துக்கு 1,44,000 பேர் வரும். அப்படின்னா இந்த வசனத்துல இந்த 1,04,000 பேரா மாறத்துக்கு யாருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு? அப்படின்னா அப்படிதான் இவ்வளோ நேரம் நான் பார்த்தோமே, இந்த 1,04,000 பேரா மாறத்துக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை நம்ம பார்த்தோமே. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்துல வெறும் இஸ்ரேலர்கள் மட்டும் முத்திரை போடப்படும் சொல்லியிருக்கே, இதுக்கு என்ன பதில் அப்படின்றத குறித்து அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.